நம்ம இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன படிக்க போறோம்னு சொன்னா இன்டகிரேட்டட் சர்க்கிட் ஐசின்னு சொல்றது. அதை தமிழ்ல தொகையிடும் சுற்றுக்கள்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் இன்னைக்கு படிக்க போறோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். உள்ளார்ந்தமா நடக்கிற பிசிக்ஸ் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி கணக்கு செய்யறதுன்னு மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். ரொம்ப மெனக்கட்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. ஓகே, ஆனா இதுல நிறைய கேள்விகள் வரும், நிறைய எஸ்ஏஸ் வரும், நிறைய எம்சிக்யூஸ் வந்திருக்கு. அதனால கவனமா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பாடப்பகுதி. ஓகேவா? தலைப்பு போட்டுக்கோங்க, இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ், தொகையிடும் சுற்றுக்கள் போட்டு சொல்லுங்க. சரி அண்ணா. டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்க போறோம். அதே மாதிரி நான் நோட் சொல்லிட்டு மறுபடியும் ஒருக்கா அதே வசனத்தை என்னால திருப்பொருக்கா சொல்லும் போது அது மாறி தான் வரும். ஏன்னா நம்ம மைண்ட்ல உள்ளதானே சொல்றேன். ஒருக்கா ஒரு மாதிரி சொல்லுவேன், அடுத்த தடவை சொல்லும்போது அது அதே மாதிரி சொல்ல கஷ்டம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் விளங்கப்படுத்தும் போது நல்லா கிரகிச்சுக்கிட்டு சரி நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, நீங்க கிரகிச்சுக்கிட்ட விஷயத்த அப்படியே நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கணும். அதே நேரம் நீங்க நோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன டவுட் வரும், இப்படி சொன்னா இல்ல இப்படி மீன் பண்ணனா டவுட் வரும். அந்த டவுட் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கிளியரான பிக்சர் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நோட் பண்ணணும். சரியா? பழைய நோட் பண்ணிடக்கூடாது. ஏதாவது சின்ன டவுட் வந்தாலும் கேட்கணும். அப்படிதான் பழக்கமாவே படிப்போம். இதுவும் அதே மாதிரி தான் படிக்க போறோம். இந்த ஐசிங்கிறது எப்படி உருவானுச்சு, எதனால உருவானுச்சு, இவர் ஏன் முக்கியம், இவரை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தொடங்கும். நம்மளுக்கு தெரியும், சுற்றுக்கள், இலத்திரனியல் சுற்றுக்கள் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாடத்திலையும் சரி எலக்ட்ரானிக்ஸ் பாடத்திலையும் சரி மாறி மாறி உருவாக்கிக்கிட்டே தான் இருந்திருப்போம். எப்படி ஒரு பேட்டரியை போடுறது, ஒரு தடையை போடுறது, தடைக்கு சமாந்தரமா இன்னொரு தடையை போடுறது, கொள்ளளவிகளை போடுறது, இருவாய்களை இணைச்சு போடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இலத்திரனியல் சுற்றுக்கள் நம்ம உருவாக்கியிருப்போம். நம்ம உருவாக்குன எல்லா சுற்றுமே எளிமையான சுற்றுக்கள் தான். அது கம்ப்ளெக்ஸான ஒரு சுற்று கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம இப்படி எல்லாம் கேள்விகள் செய்திருப்போம். இப்படி தடைய போட்டு, இதுக்கு இப்படி ஒரு தடைய போட்டு, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா சுற்றுக்கள் வரைகிற மாதிரி வரைஞ்சி கேள்விகள் செஞ்சிருப்போம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இதெல்லாம் அவ்வளவு பெரிய சுற்றுக்கள் கிடையாது. இது எல்லாமே எளிமையான சுற்று. நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதுல பல்வேறுபட்ட கம்ப்ளெக்ஸான சர்க்கிட்ஸ் காணப்படும். சரி, ஆயிரக்கணக்கான கம்போனன்ட்ஸ் இருக்கும். இதோட சேர்ந்து ஒரு கொள்ளளவி வரும், அதோட ஒரு இருவாய் இருக்கும், இதுக்கு சமாந்தரமா இன்னொருத்தர் இருப்பாரு, புவி தொடுக்கப்பட்டிருக்க எங்கேயாவது, இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளெக்ஸான சுற்றுக்கள் இருக்கும். நம்ம ஏன் இது இங்க படிக்கிறோம்னு சொன்னா, முதல்ல சிம்பிளான சர்க்கிட்ஸை நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். தெரிஞ்சாதான் கம்ப்ளெக்ஸான சர்க்கிட்ஸை செய்ய முடியும். அதுக்காக தான் சிம்பிளான சர்க்கிட்ஸை வச்சு நம்ம ஏ லெவல் ஃபுல்லாவே அனலைசிங் பண்ணி வோல்ட் அளவு என்ன, மின்னோட்டம் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு காண தெரியுமா இருந்தா அதே ஃபண்டமெண்டல்ஸ் தான் கம்ப்ளெக்ஸான சர்க்கிட்ஸுக்கும். இப்போ பெரிய பெரிய இலத்திரனியல் டிவைசஸ்ல இருக்க சர்க்கிட் எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். எப்படி இன்னொரு கொள்ளளவியே போடுறோம். சர்க்கிட் போர்டு பார்த்துருப்பீங்க தானே, மதர் போர்டு பச்சை கலரா இருக்கும், டிவில ரேடியோ அதெல்லாம் உடஞ்சு போயிருந்தா இருக்கும். அதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருளை உருளையா ஒவ்வொன்று கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி இப்படி ஒரு உருளை இருக்கும், இப்படி பெட்டியா ஒன்று இருக்கும், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையா. இந்த மாதிரி விதவிதமா ஒரு கலர்ல அழகழகா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பச்சை கலர் போர்டு இருக்கும், அடியில இப்படி கூறு கூறா இருக்கும். இப்படி நம்ம மதர் போர்ட்ஸ் பார்த்திருப்போம். இந்த மாதிரியான இலத்திரனியல் சுற்றுக்கள் எல்லாம் கம்ப்ளெக்ஸ் ஆனது. ஒரு சின்ன இடத்துக்குள்ள நிறைய கம்போனன்ட்ஸ் போட்டமா இருந்தா அந்த இலத்திரனியல் சுற்று பெரிய ஒரு சைஸ் உடையதாக காணப்படும். அதே மாதிரி இதை உருவாக்குறதுக்கு தேவையான டைம், நேர விரயமும் பெருசா. சில டைம்ஸ்ல ஒரே இலத்திரனியல் சுற்ற மீண்டும் 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 உருவாக்க வேண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே வேலையை, ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு வேலையை திருப்ப 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 செய்ய வேண்டி வரும். அப்படி செய்யறத தவிர்க்கும் முகமாகவும் இடவசதியை குறைச்சிக்கிறதுக்காகவும் உருவானதான் இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ். ரைட்டா? அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணுங்க. எப்படி எழுதுவீங்க? நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எளிமையான சர்க்கிட். அடுத்தது கம்ப்ளெக்ஸான சர்க்கிட் வரும்போது அதை உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய டைம் ஒன்று எடுக்கும். அதே மாதிரி கம்ப்ளெக்ஸான சர்க்கிட்ஸ் அளவுலையும் பெருசா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அப்ப அளவுலையும் பெருசா இருக்கும். அப்ப இடவசதி குறைவு. இதெல்லாம் தவிர்க்கும் முகமா உருவான ஒரு இலத்திரனியல் கருவிதான் இன்டகிரேட்டட் சர்க்கிட், தொகையிடும் சுற்று. அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, நம்ம டிரான்சிஸ்டர் படிச்சோம் இல்லையா. டிரான்சிஸ்டர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னு சொன்னா அவரு கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி இலத்திரனியல் சாதனங்களை சின்ன சைஸ்ல செய்யக்கூடியதா இருக்கு. டிரான்சிஸ்டருக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுறது என்னன்னா இந்த ஐசி. இந்த ஐசி விட்டு கண்டுபிடிப்பால ஆல்ரெடி டிரான்சிஸ்டரால சின்னதாகி இருந்த இலத்திரனியல் கருவிகள் எல்லாம் இப்ப இன்னும் சின்னதாகிடுச்சு. எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்னும் நல்லா சின்னதாக்கி சின்ன சின்ன சைஸுக்கு வந்துருச்சு.
வந்துருச்சு. அப்ப இது விட்டு உருவாக்கம் தான் என்னது, நம்ம கையில தூக்கிட்டு போற போன்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன கால்குலேட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் என்னது, ஒரு லஞ்ச் பாக்ஸ் அளவுக்கு சின்னதாயிருச்சு இல்லையா? ஆப்பிள்ல மேக் செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் அளவு தான் இருக்கும். அப்ப அவ்வளவு சின்னதாகிறதுக்கு காரணம், ஆனா நல்ல பவர்ஃபுல், ஆனா சைஸ் சின்னதா இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, முதலாவது டிரான்சிஸ்டர், அடுத்தது இந்த ஐசிஸ். அப்போ தொழில்நுட்ப உலகுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்ச 2 பேர் யாருன்னு கேட்டா நம்ம பயப்படாம சொல்லலாம், டிரான்சிஸ்டரும் ஐசி. ரைட்? அப்படி ஒரு கேள்வி வரப்போறது இல்ல, ஆனா அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டிரான்சிஸ்டரும் ஐசிஸும் ரொம்ப முக்கியமானது. அதை ஒரு நோட் பண்ணுங்க. ஓகே, ஐசிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருந்தாலும் அவர் யாருன்னா ஒரு சிலிக்கன் பகுதி, ஒரு சிலிக்கன்ல உள்ள ஒரு சின்ன துண்டு, ஒரு சிலிக்கன் சாளகம், சின்ன துண்டு சாளகம். உண்மையிலேயே அதை வந்து சிலிக்கன் துணுக்குன்னு சொல்லலாம். துணுக்குன்னு என்னன்னா இங்கிலீஷ்ல சிப். நம்ம சிப்புன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, மைக்ரோ சிப், கம்ப்யூட்டர் சிப் அப்படிலாம் பேசுவோம் இல்லையா, அதை வந்து தமிழ்ல நம்ம சொல்றதா இருந்தா இலத்திரனியல் துணுக்கு, எலக்ட்ரிக்கல் சிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு சிலிக்கனால் உள்ள ஒரு சிப் ஒன்று தான் என்னன்னா ஐசி. ரைட்டா? அதுக்கு முன்னுக்கு நீங்க எழுதுங்க, ஒரு சிலிக்கன் சாளகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய துணுக்கு, பிரக்கெட்ல சிப்னு போட்டுக்கோங்க, அதுவே ஐசி ஆகும், தொகையிடும் சுற்று ஆகும். இது மாடர்ன் வேர்ல்ட்ல உள்ள எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார். இப்ப மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லும்போது ஏதோ புதிய கண்டுபிடிப்பு மாதிரி பேசுவோம். இது அவ்வளவு புதிய கண்டுபிடிப்பு ஒன்றும் இல்லை. 1960 தான் இதை பத்தி முதலாவது பேப்பர் வெளியாகுது. பேப்பர்னா ரிசர்ச் பேப்பர், சரிதானே? 1960 தான் இதை கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. கொஞ்சம் பழைய சாமான் தான், ஆனா மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸுக்கு முக்கியமானவர். சரியா? இப்போ இவர்கிட்ட அனுகூலங்கள் என்னன்னு பார்த்தா, ஒண்ணு, சைஸ்ல சின்ன இலத்திரனியல் சாதனங்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஐசியை யூஸ் பண்ணி செய்யற இலத்திரனியல் சாதனங்கள் வலுவிரயம் குறைவானதா இருக்கும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், ஐசிக்குள்ள நம்ம ஒவ்வொரு தடைகள், கொள்ளளவிகள், அது இதெல்லாம் உருவாக்கலாம். நம்ம ஐசியை யூஸ் பண்ணி ஒரு தடையை யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். சரி, அது ஒரு சிலிக்கன் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸா இருக்கும். ஆனா உண்மையான தடையை எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு வயர் மாதிரி. அந்த வயர்ல ஏற்படுற வலுவிரயம், அல்லது அந்த வயர்ல ஒரு தடைத்திறன் இருக்கும், அதனால ரோ எல்லோ ரேன்னு வரும் தானே, அவர் தான் அந்த வயர்ட்டு தடையா இருக்கும். அப்ப கன்வென்ஷனல் தடைகள் வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா இந்த சிலிக்கன் பேஸ்ட்ல ரொம்ப எஃபிஷியண்டா அந்த பவரை வேலை செய்ய வைக்கும். அதனால அந்த தடையை நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியும். அப்ப இங்க ரோ எல்லோ ரேயால ஒரு வலுவிரயம் இருக்கும். தடையில கரண்ட் ஓடனா வலுவிரயம் வரும். ஆனா இங்க அந்த வலுவிரயமே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், வலுவிரயம் இருக்கும், ஆனா ரொம்ப சின்ன அளவுல இருக்கும். சரி, அப்ப அந்த சிலிக்கன் பகுதிகளை யூஸ் பண்ணி உருவாக்குற இலத்திரனியல் டிவைசஸ்ல, அதாவது சிலிக்கன் சிப்ஸ்ல வலுவிரயம் மிக சின்னதா இருக்கும். அதுவும் ஒரு அனுகூலம், அதையும் எழுதிக்கோங்க. இதுதான் நம்ம கருதுற தொகையிடும் சுற்று ஐசின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐசிக்குள்ள நீங்க சிலிக்கன் கட்டமைப்புகள் அப்படி இப்படி மாத்தி மாசுபடுத்தி அது இது பண்ணி என்ன செய்யலாம்னா இருவாய்களை உருவாக்கலாம். அதே மாதிரி டிரான்சிஸ்டர்களை உருவாக்கலாம். டிரான்சிஸ்டர் என்னன்னு படிச்சோம் இல்லையா, டிரான்சிஸ்டர்களை உருவாக்கலாம். அதே மாதிரி தடைகளை கூட உருவாக்கலாம். எப்படி உருவாக்குறது? மாசுபடுத்தல் அளவை குறைச்சு விட்டா அங்கே மின்னோட்டம் ஓடுற அளவு குறைவு, ஏன்னா ஏற்றக்காவி குறைவு, அப்ப அது ஒரு தடை மாதிரி இல்லையா? அப்ப தடைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி கொள்ளளவைகளை கூட உருவாக்கலாம். அது நம்மளுக்கு அட்வான்ஸான விஷயம், அது தேவைப்படாது. ஆனா ஒரு ஐசிக்குள்ள சிலிக்கன் சிப் ஒண்ணுல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இப்படி மாத்தி இருவாய்கள், டிரான்சிஸ்டர்கள், தடைகள், கொள்ளளவிகள், இவங்க 4 பேரை நம்மளால உருவாக்க முடியும். இதுக்கு மேலதிகமான அட்வான்ஸான விஷயங்களும் இருக்கு, அது தேவைப்படாது. இந்த 4 விஷயங்களும் உருவாக்க கூடியதா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா போதும். அதை ஒருக்கா நோட் பண்ணுங்க. சொன்ன எல்லா விஷயங்களையும் கடகடன்னு அடுத்தடுத்து நோட் பண்ணுங்க. சரி, சிலிக்கன் சிப்புக்குள்ள இந்த 4 பேரையும் உள்ளடக்கலாம்னு நம்ம பேசியாச்சு. ஒரு பெரிய அளவிலான தடை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சில வேளை அந்த தடையை இந்த சிலிக்கன் சிப்புக்குள்ள உருவாக்க முடியாம போகலாம். அப்ப சாதாரணமா ஐசியை மட்டும் போட்டு விட்டா அந்த மிகப்பெரிய தடை கிடைக்காம போயிடும். அதனால சில வேளை இந்த ஐசியோட தொடராவோ இல்ல சமாந்தரமாகவோ பெரிய தடைகளை இணைக்க வேண்டி வரலாம். அப்படி வந்தால் இணைக்கிறதுக்காக இந்த ஐசியில கால்கள் காணப்படும். அந்த கால்கள்னு சொல்றதை விட முடிவிடங்கள்னு சொல்றது நல்ல வார்த்தை. இந்த மாதிரி முடிவிடங்கள் காணப்படும். ஓகேவா? இந்த முடிவிடங்கள் இந்த ஐசிக்குள்ள உருவாக்க முடியாத பெரிய தடைகளை அல்லது பெரிய கொள்ளளவிகளை தொடுக்கிறதுக்கும், இந்த ஐசிக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு அல்லது அவுட்புட் ஐசியில இருந்து எடுக்கிறதுக்கும் இந்த முடிவிடங்களை பயன்படுத்த முடியும். அந்த விஷயத்தை நோட் பண்ணு. எப்படி ஐசிக்குள்ள பெரிய தடைகளை சில வேளை உள்ளடக்க முடியாம போகலாம், ஆனா நம்ம சுற்றுல பெரிய தடைகள் தேவைப்படலாம். அப்போ ஐசியை மட்டும் போட்டு விட்டா அந்த பெரிய தடை கிடைக்காம போயிடும். அப்போ இந்த ஐசியோட பெரிய தடைகளை தொடுக்கிறதுக்கும் அல்லது சில வேளை பெரிய கொள்ளளவிகளை தொடராகவோ சமாந்தரமாகவோ தொடுக்கிறதுக்கும், இந்த ஐசிக்கு இன்புட்டை கொடுக்கறதுக்கும், ஐசியில இந்த அவுட்புட்டை வெளியே எடுக்கிறதுக்கும் ஐசியில கால்கள் மாதிரி முடிவிடங்கள் காணப்படும். டெர்மினல். இப்போதைக்கு இதுல உள்ள பகுதிகளை நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். இன்ட்ரடக்ஷன். ரைட்டா? ஐசி பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா வருதா? குச்சி குச்சா இருக்கிறதுக்கு பேரு முடிவிடங்கள், டெர்மினல்.
இப்படி போட்டு புறத்தோற்றம் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் ஒன்று போடுங்க. ஐசி விட்டு புறத்தோற்றம் சரிண்ணா. போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும் ஐசி. பாத்திருக்கீங்களா? ஏதாவது சர்க்கிட் போர்ட்லாம் உடைச்சி கலட்டி இந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா? இல்லைண்ணா. அடுத்த முறை எங்கேயாவது சர்க்கிட் போர்டுன்னு கண்ணுல பட்டா தேடி பாருங்க, இருக்கும். இவர் தான் நம்ம ஒரு மூளை. சரிண்ணா. அந்த சர்க்கிட் போர்டுல இருக்க மூளையே இவர் தான். கணிப்புகளை செய்யறதுக்கு, அதே மாதிரி லாஜிக்கலான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, கரண்ட் இந்த பாதையில விடணுமா இந்த பாதையில விடணுமான்லாம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுறது இந்த ஐசி தான். இவர் தான் அந்த போர்டுட்டே மூளை மாதிரி செயற்படுவார். ஓகே, சரிண்ணா. நீங்க அப்படி ஒரு முடிவா எடுத்து வச்சுக்காங்க, இவர் தான் மூளையா இருப்பாருன்னு. சில வேளை சின்ன சின்ன வேலைகளுக்காக கூட ஐசியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணமா விரியலாக்கம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட ஐசிஸ் யூஸ் ஆகும். ஆனா பெரும்பாலும் மூளையாக இருக்கக்கூடியவர் இவராக தான் இருக்கும். சரியா? அந்த போர்டு விட்டு கண்ட்ரோலர் இவர் தான். அந்த போர்டை கண்ட்ரோல் பண்றவரே இவர் தான். ரைட்டா? இதுல ஐசி வந்து ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்கு. இன்னொரு படம் ஒன்று போடுறேன் பாருங்க. அடுத்த தடவை ஏதாவது போர்டு ஒன்று கிடைச்சா எடுத்து பாருங்க. தெரியுதா? இதுல வந்து இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளை கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கு இந்த படத்தை புறத்தோற்றம்னு போட்டு வரைஞ்சுக்கோ. சரிண்ணா, வரைஞ்சிட்டேண்ணா. இப்ப இப்படிதான் வெறும் 3 முடிவிடங்கள் உள்ள ஐசிஸும் இருக்கு, அல்லது 100க்கு மேற்பட்ட முடிவிடங்களுடைய ஐசிஸும் இருக்கு. இப்ப இதுல எல்லாம் பாருங்களேன், இதுல கிட்டத்தட்ட பாருங்க, இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு. மொத்தமா ஒரு 20 முடிவிடங்கள் மாதிரி காணப்படுது. 20ல இருந்து 30 வரைக்கும் காணப்படுது. இதுல பாருங்க 4 பக்கமும் இருக்கும். 4 பக்கமும் இருக்குன்னா ஒரு 80 கிட்ட மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு 40ன்னு வச்சுப்போமே, 40ல இருந்து 80 வரைக்கும் காணப்படும். இதுல ஒரு 20-30 காணப்படும். இந்த மாதிரி 3 முடிவிடங்கள் உள்ள ஐசிஸும் இருக்கு. ரொம்ப சின்ன சிம்பிளான ஐசிஸும் இருக்கு. அல்லது 100க்கு மேற்பட்ட முடிவிடங்களை உடைய ஐசிஸும் காணப்படுது. ஓகேவா? அந்த விஷயத்த ஒருக்கா நோட் பண்ணுங்க. 3 முடிவிடங்கள் மட்டும் காணப்படும் தொகையிடும் சுற்றுக்களும் உண்டு. 100க்கு மேற்பட்ட முடிவிடங்களை உடைய தொகையிடும் சுற்றுக்களும் காணப்படுகிறது. சரிண்ணா. உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க. இந்த ப்ளூ கலர் படத்துல பாருங்க ஒரு ஐசி இருக்கு. ஜூம் பண்றேன். இந்த ஐசில எல்லா பக்கமும் பாருங்க ரொம்ப சின்ன 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 அளவிலான முடிவிடங்கள் காணப்படுது. இல்லையா? தெரியுதா? ஆமாண்ணா. இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட முடிவிடங்களை உடைய ஐசிஸும் காணப்படுது. அதுல நிறைய இடங்கள்ல இன்புட் கொடுக்கலாம், நிறைய அவுட்புட்ஸை வெளியெடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்ய முடியும். சரிண்ணா. சரியா? 100க்கு மேற்பட்டது மட்டும் இல்ல, சில ஐசிஸ் இருக்கு அதுல 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட முடிவிடங்கள் காணப்படும். எவ்வளவு? 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட முடிவிடங்கள் காணப்படும். உதாரணம், கம்ப்யூட்டர்ல உள்ள மைக்ரோ ப்ராசஸர். நம்ம கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப் ஒன்னோ எடுத்து ஸ்பெசிபிகேஷன்ஸ், அதாவது அவர்கிட்ட தரம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா இருந்தா, நம்ம i7, i5, i3 அப்படியெல்லாம் பேசுவோம். நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி நம்ம பேசுறோம்னா நம்ம யாரை பத்தி சொல்றோம்னு சொன்னா, அதுல இருக்க மைக்ரோ ப்ராசஸர்ட்டு வகை என்ன அப்படின்னு தான் i3, i5, i7 நம்ம சொல்றோம். அதெல்லாம் இன்டெல் பேஸ்ட் ப்ராசஸர்ஸ். அதுல ஒவ்வொரு வகைகள் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஒரு வகையான ஐசி தான். ஆனா அதுல மில்லியன் கணக்கான கால்கள் காணப்படும். அது ஒரு நானோ டெக்னாலஜியால செய்யற ஒரு விஷயம். சரியா? மில்லியனுக்கு மேற்பட்ட கால்கள் காணப்படும். அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணுங்க. கணினியின் மைக்ரோ ப்ராசஸர்னே போடுங்க. கணினி மைக்ரோ ப்ராசஸர்கள் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட முடிவிடங்களை கொண்டிருக்கின்றது. கணினி மைக்ரோ ப்ராசஸர்கள் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட முடிவிடங்களை கொண்டிருக்கின்றன. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன். இந்த படத்துல பாருங்க, இதுல பாருங்க எவ்வளவு முடிவிடங்கள் இருக்குன்னு. இல்லையா? அந்த நடுவுல புள்ளி 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 புள்ளியா இருக்கே, அது எல்லாமே செப்பு கம்பிகள், சின்ன சின்ன கம்பிகள். அதெல்லாம் முடிவிடங்கள். சரிதானே? அதெல்லாம் டெர்மினல்ஸ். இதுல பாருங்க எவ்வளவு முடிவிடங்கள் இருக்கு. இதுல 1 மில்லியன் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா இதை விட முடிவிடங்கள் கூடின அளவும் இருக்கு. இதை விட முடிவிடங்கள் கூடின சிபியூ ப்ராசஸர்ஸும் இருக்கு. அப்ப அதுல 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட கால்களும் இருக்கலாம். சரிதானே? இந்த ஐசி தான் எல்லா கணிப்புகளையும் செய்யறவரு. அப்ப கணிப்புகள் ஒவ்வொரு அவுட்புட்டை தரும். அந்த எல்லா அவுட்புட்டையுமே இந்த முடிவிடங்கள் வழியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய இன்புட்ஸையும் இந்த முடிவிடங்களுக்கு கூட கொடுக்க முடியும். புரிகிறதா? சரி, இப்ப ஒரு சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தொகையிடும் சுற்றுக்களின் அனுகூலங்கள், அதாவது ஐசி விட்டு பெனிஃபிட்ஸ், நன்மைகள். முதலாவது விஷயம் என்னன்னா, ஒரு மிகச்சிறிய இடத்துக்குள்ள நம்மளுக்கு தேவையான ஒரு சாதாரணமான இலத்திரனியல் சுற்றணும் உருவாக்கிக்க முடியும். உதாரணமா, சாதாரணமான ஒரு ஐசி வந்து இந்த அளவு தான் பெருசா இருக்கும். அந்த ஐசிக்குள்ளேயே ஒரு தடை, ஒரு இருவாயி, ஒரு கெப்பாசிட்டர் அப்படி இருக்க மாதிரி அந்த ஐசியை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். அப்ப என்னன்னா, மிக முக்கியமான ஒரு அனுகூலம் இடவசதி. இதே நம்ம தனியா ஒரு ரெசிஸ்டரை போட்டு, ஒரு கெப்பாசிட்டரை போட்டு, நம்ம ஒரு பேட்டரியை போட்டு அப்படி நம்ம ஒரு சுற்று உருவாக்குமா இருந்தா பெரிய சைஸ்ல இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய சுற்றுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன ஐசியை வாங்கி அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல பொறுத்துட்டு போயிடலாம். இடவசதி நல்லா காணப்படும். சரி, ரெண்டாவது நம்ம என்னன்னு கேட்டா, இவை இலேசானது. அதாவது இவர்கிட்ட பாரம் வந்து ரொம்ப குறைவு. நம்ம போனை வந்து கையில தூக்கிட்டு போறோம். ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டரை வந்து உள்ளுக்கு வச்சு அதை நம்ம எங்கே பார்த்தாலும் தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா, லேசா இருக்குமா? அது இல்ல. அது வந்து பாரமா இருக்கும். தூக்கிட்டு அங்க
அங்க இங்க திரிகிறதெல்லாம் கஷ்டம். அப்ப சின்ன சின்ன டிவைசஸ் உருவாக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்துடும். அப்ப பாரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணி. நம்ம போன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பாரத்தையும் ஒருக்கா யோசிக்கணும். அப்போ ஒரு பெரிய பெரிய கெப்பாசிட்டர்ஸோ ரெசிஸ்டரையோ போட்டு இந்த மாதிரி சின்ன டிவைசஸ் உருவாக்குறதுக்கு பதிலா ஐசியை போட்டு உருவாக்குனா அந்த இலத்திரனியல் டிவைஸ் பாரம் குறைஞ்சதா இருக்கும். அப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது இலகுவானதா இருக்கும். அது ஒரு அனுகூலம். ரைட்டா? அடுத்தது, ஐசி அவ்வளவு விலையான ஒரு சாமான் கிடையாது. அது ரொம்ப மலிவானது, காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப மலிவான ஒரு பொருள் தான் ஐசி. நம்மளுக்கு தேவையா ஒரு சர்க்கியூட் உருவாக்குறோமா, ஒரு ஐசியை வாங்கியாச்சு, பூட்டியாச்சு, போயாச்சு. இதே ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், வயர் அது இதை வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஐசியை வாங்கி போட்டுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு மலிவானதா தான் காணப்படும். ரைட்டா? அது இன்னொரு அனுகூலம். கடைசியா, இவரு ரிலையபிள் ஆனவர், அதாவது நம்பகத்தன்மை கூட. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சர்க்கியூட் உருவாக்க போறீங்க, ஆனா அதை நீங்க வழக்கமான முறையில பேட்டரியில இருந்து வயரை எடுத்து தடையை கனெக்ட் பண்ணி கொள்ளளவியை கனெக்ட் பண்ணி அப்படி உருவாக்குறீங்க. இன்னொருத்தர் ஒரு ஐசியை வாங்கி அதே செயற்பாடை செய்யக்கூடிய ஒரு சுற்று நடக்கிற ஒரு ஐசியை வாங்கி அப்படியே வாங்கி பொருத்தி போடுறாரு. எது நல்லதுன்னு கேட்டா ஐசியை போட்டா தான் நல்லது. ஏன்னு சொல்லுங்க. நீங்க உருவாக்கும் போது வயர் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வயர்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க உபயோகிக்கும் போது அல்லது சுற்ற நீங்க வேலை செய்யும் போது அந்த வயர்ஸை வந்து நீங்க அழகா ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி முறுக்கிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பிரிஞ்சுக்கிட்டு இல்லையா, அப்படி டச் ஆகிக்கிட்டு அப்படி இருக்கும். ஆனா ஐசியை வாங்கி போட்டா அது உள்ளுக்கே எல்லாத்தையுமே அழகா கணக்கா செட் பண்ணி பில் பண்ணி வச்சிருப்பாங்க. வாங்கியாச்சு, கரண்ட்டை கொடுத்தாச்சு, வோல்ட் அளவு கொடுத்தாச்சு, அவுட்புட் எடுத்தாச்சு, பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆகவே இவர் ரிலையபிள் ஆனது, நம்பகத்தன்மையானது. அதே மாதிரி நம்ம சர்க்கிட் ஒன்று உருவாக்க போறோம்னா அதுல பிழைகள் ஏற்படும். ஆனா அவங்களே உருவாக்கி வச்சிருந்தா அவங்க மெஷின்ஸ், ரோபோட்ஸ் அது இதை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. என்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட்டை அழகா கொடுக்கும். அப்போ நல்ல நம்பகத்தன்மையானதா இருக்கும். அதை ரிலையபிலிட்டின்னு சொல்லலாம். புரியுதா? இதெல்லாம் ஐசியோட நன்மைகள். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியண்ணா. ஓகே. இந்த தொகையிடம் சுற்றுக்களை இலத்திரனியல் சர்க்கிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது என்னென்ன முடிவிடம் என்னென்ன வேலையை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கிறது அவசியம். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட்டை கொடுக்கலாம், அவுட்புட்டை கொடுக்கலாம், எல்லா வேலைகளும் செய்ய முடியும். ஆகவே அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த முடிவிடங்களுக்கு நம்பர்ஸ் போடுவது உண்டு. அதை நம்ம சொல்றது என்னன்னா, தொகையிடும் சுற்றுக்களை எண்ணிடல், அப்படி ஒரு சப்ஹெட்டிங் போடுறது. தொகையிடும் சுற்றுக்களை எண்ணிடல், நம்பர் போடுறது. சரியண்ணா. அப்படி போட்டுட்டு இப்ப நான் போடுற படத்தை வந்து வரைங்க. நம்ம முதல்ல போட்ட படங்கள்ல பாருங்க, எல்லா ஐசிலையும் ஒரு கட் ஒன்று இருக்கு இல்லையா, வெட்டு. இதுல இருக்கு, இதுல பாருங்க இருக்கு, தெரியுதா? எல்லா ஐசிலையும் இந்த மாதிரி ஒரு வெட்டு இருக்கும். இந்த வெட்டை வச்சுட்டு தான் நம்ம நம்பர் போடுவோம். இங்கேயும் நம்ம வரைகிற படத்துலையும் இந்த இடத்துல ஒரு வெட்டு இருக்கு. சரியா? பெரும்பாலான ஐசியில வந்து ஒரு வெட்டும் இருக்கும், ஒரு புள்ளியும் இருக்கும், ஒரு குற்றும் இருக்கும். நம்ம குற்றுக்கிட்ட தான் ஒண்ணுங்கிற நம்பரை போடுவோம். 1 2 3 4ன்னு இடஞ்சுழியில போட்டுப்போம். இந்த படத்தை வரைங்க, நான் அதெல்லாம் நோட்டா தரேன். அப்ப கீழே நோட்டை எழுதுங்க. தொகையிடம் சுற்றுக்களின் முடிவிடங்களின் தொழிற்பாடுகளை அறிவதற்கு பிரக்கெட்ல போடுங்க. தேய்ப்புகள், பயப்புகள், பிரக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு, முடிவிடங்களுக்கு எண்களை இடுவது வழக்கமாகும். எப்படி எழுதுவீங்க? தொகையிடும் சுற்றுக்களின் முடிவிடங்களின் தொழிற்பாடுகளை அறிவதற்கு பிரக்கெட்ல பெய்ப்புகள், பயப்புகள், பிரக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு, எண்களை இடுவது வழக்கமாகும். ஓகே. அப்போ ஒரு ஐசி ஒன்று எடுத்துட்டு அந்த ஐசிக்குரிய மேனுவலை நம்ம எங்கேயாவது தேடி பார்த்தா, அதாவது அந்த ஐசி எப்படி வேலை செய்யும், எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த மேனுவல் எடுத்து தேடி பார்த்தா அதில் சொல்லியிருப்பாங்க, 1ஆவதுக்கு இதை போடுங்க, 5ஆவதுக்கு இதை போடுங்க, 7ஆவதுல அவுட்புட் எடுங்க அப்படின்னு அவங்க டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. இதுல 1 2 3ங்கிறதெல்லாம் யாரு அப்படின்னு தெரியணுமா இருந்தா நம்ம அவங்க விட்டு ஸ்டாண்டர்டான கன்வென்ஷனுக்கு நம்பர்ஸை போட்டு பார்க்கணும். எப்படி நம்ம நம்பரை போடுவோம்னா, எல்லா ஐசிலையும் ஒரு வெட்டு இருக்கும், ஒரு சின்ன ஒரு கட் பண்ணப்பட்ட பகுதி. அந்த கட் பண்ணப்பட்ட பகுதியோடைய ஒரு குற்றும் காணப்படும், ஒரு டாட். அந்த டாட் இருக்க இடத்துல நம்பர் 1 போடுவோம். போட்டு இடஞ்சுழியாக எல்லா கால்களுக்கும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் 2 3 4 5 6ன்னு போட்டுட்டே போவோம். எல்லா கால்களும் முடிகிற வரைக்கும் போடுவோம். ஓகே. அப்படிதான் ஒரு ஐசியை எண்ணிடுறது. அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சரியண்ணா. ஓகே. இப்படிதான் நம்பர் போடுறது. நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ஏதாவது வேலை செய்யறோம்னா நம்ம இன்புட் கொடுக்கும்போது 2 விதமான சிக்னல்ல இன்புட் கொடுக்கலாம். எழுதுங்க. 2 வகையான சமிக்ஞைகள் இலத்திரனியல் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. 2 வகையான சமிக்ஞைகள் இலத்திரனியல் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்னாவது என்னன்னா அனலாக் சிக்னல், அனலாக் சமிக்ஞை. இத தமிழ்ல விகித சம சைகை அல்லது ஒப்புளி சைகைன்னு சொல்லுவாங்க. விகித சம அல்லது ஒப்புளி, ஒப்புளினா அனலாக், சைகை அல்லது சமிக்ஞை, இதான் தமிழ் பேர். அனலாக் சிக்னல் அப்படின்னா என்னன்னா, அவரு எல்லா பெருமானத்தையுமே எடுக்கலாம். சரி, 0 எடுக்கலாம், 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். அது வோல்ட் அளவாகவும் இருக்கலாம் அல்லது மின்னோட்டமாகவும் இருக்கலாம். அந்த சிக்னல் வோல்ட் அளவுன்னு சொன்னா 0 வோல்ட்டையும் எடுக்கலாம், 5 வோல்ட்டையும் எடுக்கலாம், 2 வோல்ட்டையும் எடுக்கலாம், 10 வோல்ட்டையும் எடுக்கலாம், 0.5 எடுக்கலாம், √2 வோல்ட்டையும் எடுக்கலாம். எல்லா ரியல் நம்பர்ல உள்ள பெருமானங்களையுமே எடுக்கக்கூடியது அனலாக் சிக்னல். ரைட்டா? உதாரணத்துக்கு நம்ம பேசுற
ஒளியுட்டு சிக்னல் எடுத்து பார்த்தா அது ஒரு அனலாக் சிக்னல். நான் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஆமாண்ணா. இப்ப இந்த படத்துல பாருங்க, இந்த அனலாக் சிக்னலுக்குன்னு ஒரு குறித்த 2 நிலைகள் கிடையாது. அவர் என்ன பெருமானத்தை வேணாலும் எடுக்கலாம். அவர் இந்த பெருமானத்தையும் எடுக்கிறாரு, இங்கே உள்ள பெருமானத்தையும் எடுக்கிறாரு, இங்கே உள்ள பெருமானத்தையும் எடுக்கிறாரு, மேல உள்ளதையும் எடுக்கிறாரு, நடுவுல உள்ளதும் எடுக்கிறாரு. என்ன பெருமானத்தை வேணாலும் எடுக்கலாம். இப்படி இருக்காதான் அனலாக் சிக்னல். சரியா? அப்போ எழுதுங்க, ஒளியின் செறிவு விகித சம சைகைக்கு ஒரு உதாரணமாகும். ஒளியின் செறிவு விகித சம சைகைக்கு ஒரு உதாரணமாகும். அப்படி போட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோ. இது ஒரு மனிதன் பேசும்போது இப்படிதான் இந்த சிக்னல் இருக்கும். சரியா? இதே ஒரு இசைக்கவை ஒண்ணு எடுத்து தட்டி அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா அது ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கும். இப்படி இது ஒரு அனலாக் சிக்னல் தான். எல்லா பெருமானத்தையுமே எடுக்குது. இந்த பெருமானம் எடுக்குது, இந்த பெருமானம் எடுக்குது, இது எடுக்குது, இது எடுக்குது, 0 எடுக்குது, எல்லா பெருமானத்தையும் எடுக்குது. இந்த பக்கம் அது வோல்ட் அளவாகவும் இருக்கலாம், அல்லது சவுண்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வீச்சமாகவும் இருக்கலாம், கரண்டாகவும் இருக்கலாம். நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஆசிலோஸ்கோப்ல பார்க்கும்போது கரண்டா வோல்ட் அளவா எப்படி வேணாலும் மாத்தி பார்க்கலாம். இது வீச்சத்தை குறிக்கிறதால ஆம்பிளிட்யூட் வீச்சம்னு போடுறேன். ஓகே, அதே மாதிரி ஒரு படமாவே போடுறேன். ஒரு பியானோட்டு சவுண்ட் தெரியுதா? ஒரு பியானோட்டு சவுண்ட் இந்த மாதிரி இருக்கு. ஒரு வயலின் சவுண்ட் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒளிச்செறிவுகள் ஒரு அனலாக் சிக்னலா கருத முடியும். புரிகிறதா? டிஜிட்டல்னா என்னன்னு நீங்க படிக்கும்போது அனலாக்னா என்னன்னு இன்னும் புரியும். இப்போதைக்கு ஒளிச்செறிவுக்கான சும்மா பேசிக்கான ஒரு படம் போடுங்க. ஒரே மாதிரி அதே மாதிரி வரையணும் இல்ல, சும்மா ரெண்டமா ஒரு படம். ரைட்டா? சைன் வேவ், அதாவது இசைக்கவையை தட்டி பிடிச்சா இப்படிதான் சவுண்ட் வரும். வயலினை வந்து நீங்க மீட்டும் போது எப்படி இந்த மாதிரி சவுண்ட் வரும். அது ஆசிலோஸ்கோப்ல பார்த்தா இந்த மாதிரி தான் அது விட்டு அலை வடிவம் இருக்கும். பியானோ பிளே பண்ணும்போது ஒரு கீயை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஆசிலோஸ்கோப்ல பிடிச்சு பாத்தீங்களா? சரி, எப்படி பிடிக்கிறது? முதல்ல அந்த சவுண்ட் ஒரு மைக்ல ரெக்கார்ட் பண்ணும். அந்த மைக்ல ரெக்கார்ட் ஆகுற சிக்னல் இருக்கு இல்லையா, அது ஒரு இலத்திரனியல் சிக்னலா தானே ரெக்கார்ட் ஆகும். அந்த சிக்னலை ஆசிலோஸ்கோப்ல கொடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பியானோ இந்த மாதிரியான ஒரு அலை வடிவத்தை காட்டும். இந்த அலை வடிவமும் ஒரு அனலாக் சிக்னல். எல்லா பெருமானத்தையும் எடுக்குதே. இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். எந்த பெருமானத்தை வேணாலும் நேரத்தோட காட்டும். சரி, இதுதான் அனலாக் சிக்னல். சரியா? இது ஒரு வகையான சிக்னல். அடுத்த வகை என்னன்னா டிஜிட்டல் சிக்னல். அத தமிழ்ல இலக்க சைகை, இலக்க சமிக்ஞை அப்படி சொல்லுவது உண்டு. டிஜிட்டல் சிக்னல்னா என்னன்னா அந்த சிக்னலுக்கு 2 நிலையான பெருமானங்கள் உண்டு. 2 நிலையான பெருமானங்கள் உண்டு. உதாரணமா நீங்க கம்ப்யூட்டர்ல உள்ள சிக்னல்ஸ் சொல்லலாம். போடுங்க. உதாரணமாக கணிப்பான்களை சொல்லலாம். அதாவது 2 நிலையான பெருமானங்கள் இருக்கும். கணிப்பான்கள் யார்? 2, 1ம் ஆஃபும். அதை நம்ம குறியீட்டு முறையில பைனரியில காட்டுறதுக்கு 0வும் 1ஐயும் யூஸ் பண்ணுவோம். 2 நிலையான பெருமானங்கள் இருக்கு. அப்ப டிஜிட்டல் சிக்னல் எப்படி இருக்கும்னு ஒரு படத்தை போட்டால் டிஜிட்டல் சிக்னல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுல பாருங்க 2 நிலையான பெருமானங்கள். 1 0, அடுத்தது 5 வோல்ட். இடையில எந்த பெருமானமே இல்லை. இதுல எல்லாம் இருக்க பெருமானங்கள் எவ்வளவுன்னு தெரியாது, ஏன்னா அது ஒரு நேர்கோட்டுல இருக்கு இல்லையா? அப்ப இந்த டைம்ல என்ன பெருமானம் எடுக்குதுன்னு கேட்டா என்ன பெருமானம்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு செங்குத்தான கோட்டுல இருக்கு, என்ன பெருமானம் தெரியாது. ஆனா அந்த டைமோட சற்று முன் என்னது 0 வோல்ட், சற்று பின் 5 வோல்ட். அப்ப 2 நிலையான பெருமானங்களுக்கு ஒன் ஆஃப் மாதிரி மாறி மாறி வேலை செய்யும். இப்படிதான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாமே சிக்னல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் பைனரியில இல்லையா? 0 வோல்ட்டா இருக்கும்போது ஆஃப் மாதிரியும் 5 வோல்ட்டா இருக்கும்போது ஒன் மாதிரியும் கருதிக்கிட்டு ஒன் ஆஃப்னு சிக்னல்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துதான் நம்ம எல்லா நம்பர்ஸையும் சரி, எல்லா எழுத்துக்களையும் சரி, எல்லா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் செய்யறது இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸால தான், பைனரியில தான். சரிதானே? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி 0வும் 1ம் மட்டும்தான். 0ங்கிறது ஆஃப், 1ங்கிறது ஆன். அப்போ டிஜிட்டல் சிக்னல்ஸ்ல தான் கம்ப்யூட்டர்ஸ் வேலை செய்யுது. அனலாக் கம்ப்யூட்டர்ஸும் இருக்கு, அதை பத்தி பேச வேணா, அது ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுகள். டிஜிட்டல் சிக்னல்ஸ் சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயும் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சரி, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருக்க வேவை வந்து நீங்க அப்படியே பைனரியில எழுதி பார்த்தா இந்த 5 வோல்ட் வாரதெல்லாம் ஒன், அதாவது 1 மாதிரி. 0 வோல்ட் வாரெல்லாம் ஆஃப், அதாவது பைனரி விட்டு 0 மாதிரி. அப்ப அதை வந்து ஒரு பைனரி நம்பரை எழுதி பார்த்தா 1 0 1 0 1 0 1 0 இப்படிதான் இருக்கு இந்த அலை வடிவம். நம்ம தானே இதுல இந்த 1ஐயும் சரி இந்த 0வையும் சரி பிட்டுங்கிற பேரால அழைப்பது உண்டு. சரியா? பிட், பைனரி, டிஜிட். பைனரியில இருக்க ஒரு டிஜிட், அதை தான் ஷார்ட் ஃபார்மா பிட்னு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த 1ஆ இருந்தாலும் சரி 0 இருந்தாலும் சரி அதை பிட்னு சொல்றது உண்டு. இப்ப புதுசா ஒரு நல்ல ஹைடெக் ஒண்ணு, இப்ப புதிய டெக்னாலஜி ஒண்ணு வளர்ந்து வருது. என்னன்னு சொன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சாதாரண கம்ப்யூட்டர்ஸால செய்ய முடியாதது கூட குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அப்படியெல்லாம் நம்ம பேசி கேட்கலாம். சரியா? இந்த டெக்னாலஜிக்கு பெரிய மாற்றம் ஒண்ணுமே இல்லை. 0 1 தானே பிட்டு. இதோட எக்ஸ்ட்ராவா ஒரு கியூபிட் ஒன்று இருக்கும். கியூபிட்னு சொல்றது. அதை அந்த கியூபிட் என்ன செய்யும்னா 0 1க்கு மட்டும் பாயாம, அது 2 நிலையான இடங்களை வச்சுக்காம 0 1 0 1 அது 2 மட்டும் இல்லாம அவரால் இடையிலையும் இருக்க முடியும். அவர் தான் கியூபிட்.
அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு உருவாக்குறது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றது. அது இப்ப வளர்ந்து வர ஒரு டெக்னாலஜி, பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அந்த விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாதாரணமா டிஜிட்டல் சிக்னல்னு சொன்னா 0வும் 1ம் 2 நிலைகள் இருக்கு. அது தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. சரிண்ணா. சரி, இப்போ இலத்திரனியல் சுற்றுக்கள் 2 வகையான சிக்னல்ஸை கையாளும் அப்படின்னு நம்ம சொல்றோம் தானே. யார் யாரு? ஒன்னு அனலாக் சிக்னல், இன்னொன்னு டிஜிட்டல் சிக்னல். அப்போ தொகையிடும் சுற்றுக்களும் 2 வகையான சிக்னல்ஸை கையாளுற மாதிரி நம்மளால உருவாக்க முடியும். அந்த விஷயத்த நோட் பண்ணுங்க. எப்படி எழுதுங்க? தொகையிடும் சுற்றுக்களையும், அதாவது ஐசியையும் 2 வகையான சமிக்ஞைகளை கையாளும் விதமாக பயன்படுத்த முடியும். ஒன்னாவது, அனலாக் சிக்னல்ஸை கையாளுறதுக்கு பயன்படுத்துற ஐசி, அதை தமிழ்ல வந்து எப்படி சொல்லலாம்? விகித சம ஐசி அல்லது ஒப்புளி ஐசி. ரைட்டா? 2வது வகை டிஜிட்டல் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி வேலை செய்யற ஐசிஸ். அவருக்கு நம்ம இன்புட் கொடுக்கும் போதும் டிஜிட்டல் தான் கொடுப்போம், அவுட்புட்லயும் டிஜிட்டல் தான் வரும். அது இலக்க ஐசி. ஓகேவா? சரிண்ணா. இது 2ல ஒப்புளி தொகையிடும் சுற்றுக்கள் பற்றி தான் இப்ப படிக்க போறோம். இதுதான் எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்விகள்ல எல்லாம் எப்பயுமே போடுற பகுதி. ஒப்புளி தொகையிடும் சுற்றுக்கள், அனலாக் ஐசிஸ். தலைப்பன் போடுங்க, அனலாக் ஐசிஸ். இது பத்தி தான் படிக்க போறோம். இதுதான் முக்கியமான பகுதி. சரியா? போட்டீங்களா? ஆமாண்ணா. சரி, ஒப்புளி ஐசி அப்படிங்கிறது என்னன்னா, பெரும்பாலான விரியலாக்க சுற்றுகள்ல இந்த ஒப்புளி ஐசி தான் பயன்படுத்தப்படுது. அது எழுதுங்க. பெரும்பாலான விரியலாக்க சுற்றுகளில் ஒப்புளி தொகையிடும் சுற்று பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? சரிண்ணா. அடுத்து எழுதுங்க. இவை தகவல்களை இல்லாட்டி தரவுகள்னா என்னன்னா டேட்டாங்கிறது என்னன்னா இன்புட் இல்லாட்டி அவுட்புட். சரிதானே? தரவுகளை டேட்டான்னு போட்டு டேஷ் பண்ணி எழுதிக்கோங்க. இன்புட் அல்லது அவுட்புட், பெய்ப்பு அல்லது பயப்பு. இவை தரவுகளை மின்னோட்ட அல்லது அழுத்த சைகைகளாக கையாளும். நம்ம ஒரு டேட்டா இன்புட்டை கொடுக்கறோம்னா அது ஒண்ணு மின்னோட்ட சைகையா கொடுக்கணும் அல்லது அழுத்த சைகையா கொடுக்கணும். அதே மாதிரி அவுட்புட் வர்றது மின்னோட்ட சைகையா வரும் அல்லது அழுத்த சைகையா வரும். இவை தரவுகளை மின்னோட்ட அல்லது அழுத்த சைகைகளாக கையாளும். சரிண்ணா. சரியா? ஒப்புளி தொகையிடும் சுற்றுக்கள்ட்டு நன்மை என்னன்னு கேட்டால், பெரும்பாலும் பயப்பு பெய்ப்புக்கு விகித சமனாக மாறும். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? விகித சம ஒப்புளி தொகையிடும் சுற்றுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? விகித சம தொகையிடும் சுற்றுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல பெரும்பாலும் பயப்பு பெய்ப்புக்கு விகித சமனா இருக்கும். பயப்பு பெய்ப்புக்கு விகித சமனா இருக்கும். அதாவது 2 பேர்ட்டு கிராஃபும் ஒரே மாதிரி வரும். அதனாலதான் இதுக்கு பேரு விகித சம தொகையிடும் சுற்று. இல்லைங்கதா? ஆமாண்ணா. ஓகே. இப்ப இந்த ஒப்புளி தொகையிடும் சுற்றுக்கள்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் இப்ப படிக்க போறது, செயற்பாட்டு விரியலாக்கி. தலைப்பு போடுங்க, செயற்பாட்டு விரியலாக்கி. இது ஒரு புது பகுதி தான். இதை பத்தி தான் இனி ஃபுல்லா படிக்க போறோம். புது பேஜ்ல போட்டாலும் பரவாயில்ல. செயற்பாட்டு விரியலாக்கி. இதை வந்து செப்பணின்னு சொல்றதும் உண்டு, அல்லது செய்பணின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேரை விட இங்கிலீஷ் பேர் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர், அப் ஆம்ப்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வருது, எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுவோம். சரி, இதை ஷார்ட்டா அப் ஆம்ப் அப்படி சொல்லுவது உண்டு. சரிண்ணா. ஓகே. விரியலாக்கி சுற்றுகள் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா? ஆமாண்ணா. அதை நம்ம படிச்சோம். அது எங்க படிச்சோம்? டிரான்சிஸ்டர் படிக்கும்போது படிச்சோம். விரியலாக்கத்துக்கு பயன்படுத்துற சுற்றுக்களுக்கு சில பண்புகள் இருக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாத்தையும் இன்னும் நல்லா மெருகூட்டி நல்ல வினைத்திறனாக ஆப்டிமைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு இன்டகிரேட்டட் சர்க்கிட் தான் இந்த செயற்பாட்டு விரியலாக்கி. சரியா? எழுதுங்க. விரியலாக்கி சுற்றுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளை வினைத்திறனாக்கி மெருகூட்டி உருவாக்கப்படும் தொகையீட்டு சுற்றுக்களே, பிராக்கெட்ல ஐசின்னு போடுங்க, உருவாக்கப்படுற ஐசிக்களே செயற்பாட்டு விரியலாக்கி ஆகும். சரியா? இவருக்கு நயம் வந்து பெருசு. நயம்னா என்னது? நம்ம சின்ன ஒரு சிக்னலை இன்புட்ல கொடுத்து பெரிய ஒரு சிக்னலை அவுட்புட்ல எடுத்தா அந்த சிக்னல் நயந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 2 சிக்னலுக்கு இடைப்பட்ட விகிதம் தான் நம்ம நயம்னு பேசுறோம். அப்ப இவருட்டு நயம் மிகப்பெரியதா இருக்கும். அதாவது இன்புட்ல ஒரு சின்ன சிக்னலை கொடுக்க அவுட்புட்ல அது மிகப்பெரிய சிக்னலா ஆம்பிளிஃபை ஆகி வரும். ரைட்டா? அதே மாதிரி இவர் பெரும்பாலும் லட்சியமான ஒரு விரியலாக்கியாக நம்ம கருத முடியும். லட்சியமான விரியலாக்கினா என்னன்னு இங்கே ஒருக்க பார்ப்போம். இங்க நம்ம அதை பின்னுக்கு பேசுவோம், சும்மா தெரிஞ்சு வைங்க. இவர் உயர் நயத்தை கொண்ட ஓரளவுக்கு லட்சியமான விரியலாக்கி தொகையீடு சுற்று ஆகும். எழுதிக்கோங்க. இவர் உயர் நயத்தை கொண்ட ஓரளவுக்கு லட்சியமான விரியலாக்கி தொகையீட்டு சுற்று ஆகும். உயர் நயம், சின்ன ஒரு சிக்னலை கொடுத்தா அது ஆம்பிளிஃபை ஆகி மிகப்பெரிய சிக்னலா வரும். ஓரளவுக்கு அதே மாதிரி லட்சியமானவரை கருதப்படும். வலு விரயமெல்லாம் குறைவு. வலு வந்து அது வேஸ்டா போகாது. இவர்கிட்ட பெய்ப்பு பயப்புல ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. நம்ம இவர்கிட்ட படமெல்லாம் போட்டு பேசும்போது அதை பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்பெஷாலிட்டியால இந்த செயற்பாட்டு விரியலாக்கிய
கணித செய்கைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியதா காணப்படும். சரியா? அப்ப எழுதுங்க. இவற்றின் பெய்ப்பு பயப்பு முடிவிடங்களின் சிறப்பியல்பு காரணமாக ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இவற்றின் பெய்ப்பு பயப்பு முடிவிடங்களின் சிறப்பியல்பு காரணமாக கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற கணித செயற்பாடுகளை செய்ய முடியும். பெய்ப்பு பயப்பு முடிவிடங்களின் சிறப்பியல்பால் கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற கணித செயற்பாடுகளை செய்ய முடியும். பிரக்கெட்ல போட்டுக்கோங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். சரியா? இதனால்தான் இது செயற்பாட்டு விரியலாக்கி என அழைக்கப்படுகிறது. கணித செயற்பாடுகள், கணித செய்கைகளை செய்யக்கூடியதா இருக்கிறதாலதான் செயற்பாட்டு விரியலாக்கின்னு பேர் வருது. ரைட்டா? இங்கிலீஷ்ல பார்த்தா அதனாலதான் இதுக்கு பேரு ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். சரியண்ணா. ஓகே. சாதாரண விரியலாக்கிகள்னு ஒரு சின்ன மினி ஹெடிங் ஒன்று போடுங்க. நம்மளுக்கு சாதாரண விரியலாக்கிகள்னா யாருன்னு தெரியும். யாரு? டிரான்சிஸ்டர்ஸ். அப்ப சாதாரணமான ஆம்ப்ளிஃபயர்ஸை ஒரு இலத்திரனியல் சுற்றுக்கள்ல பயன்படுத்தும் போது இந்த குறியீடு யூஸ் பண்ணுவோம். சரியா? இது இருவாய் மாதிரி இருக்கும். ஆனா இருவாய்க்கு இன்னொரு கோடு இருக்கும் இல்லையா? இது இருவாய் கிடையாது, அந்த கோடு வராது. இந்த குறியீடு யூஸ் பண்ணுவோம். இந்த முக்கோணம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இருவாய் நம்ம இப்படி போடுவோமா இருந்தா இந்த முக்கோணம் கொஞ்சம் பெருசா போடுவோம். இதுதான் விரியலாக்கிய குறிக்கிறதுக்கான குறியீடு. ஒரு பக்கம் நம்ம இன்புட்டை கொடுப்போம், இன்னொரு பக்கம் அவுட்புட் வரும். ஓகே. எத்தனை இன்புட் முடிவிடம் இருக்கு, எத்தனை அவுட்புட் முடிவிடம் இருக்கு? ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். ஆமா, ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கு. அதை கவனிச்சு வைங்க. இப்ப அடுத்த சப்ஹெடிங் போடுங்க, செயற்பாட்டு விரியலாக்கி. சாதாரண விரியலாக்கினா அந்த மாதிரி குறியீடு. இப்போ செயற்பாட்டு விரியலாக்கி பார்ப்போம். சரியா? ஒரு நோட்டன் போடுங்க. வழமையான பயன்பாட்டில் உள்ள 741 ஒப் ஆம்பினை கருதுக. 741 ஒப் ஆம்ப்னா அது அவர்கிட்ட பேரு. சரிதானே? 741 ஒப் ஆம்புகள் இல்லை, அது ஒரே ஒருத்தர் தான். அவர்கிட்ட பேரு 741 ஒப் ஆம்ப். அத்தனை இருக்குன்னு நினைச்சிடாங்க. 741ங்கிறது அவர்கிட்ட பேரு. 741 ஒப் ஆம்ப் இணை கருதுக. நம்மளுக்கு தெரியும் செயற்பாட்டு விரியலாக்கிங்கிறது ஒரு தொகையீட்டு சுற்று. அதாவது ஒரு சிலிக்கன் சாலகத்துக்குள்ள ஒவ்வொரு இலத்திரனியல் கம்போனன்ஸை உருவாக்கி அப்படி செய்யறதுதான் இந்த தொகையீட்டு சுற்றுக்கள். அதுல ஒருத்தர் தான் செயற்பாட்டு விரியலாக்கி. இந்த 741ங்கிற ஒப் ஆம்ப் யாருன்னு சொன்னா, நான் ஒரு படம் ஒன்று போடுறேன், அதை கவனிங்க. படம் வந்துருச்சா? இதுதான் நம்ம 741 ஒப் ஆம்ப். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே சின்ன ஒரு சிலிக்கன் சிப்ல உருவாக்கி சின்ன சைஸ்ல தான் இருக்கும். இவ்வளவு டிரான்சிஸ்டரை போட்டு உருவாக்குற ஒரு இதை தான் ஒரு சின்ன சிப்புக்குள்ள உருவாக்கி அதை ஐசியாக விற்பாங்க. ஓகேவா? இப்ப யோசிங்க, அங்க நம்மளுக்கு ஒரே ஒரு பயப்பும் ஒரே ஒரு பைப்பும் தான் இருந்துச்சு. இங்க எத்தனை முடிவிடங்கள் இருக்கு? அங்க 2 முடிவிடம், பயப்புக்கு ஒண்ணு, பைப்புக்கு ஒண்ணு. இங்க எத்தனை முடிவிடம்? நிறைய இருக்கு. எத்தனை? சரியா என்ன சொல்லுங்க. இது ஒரு முடிவிடம், இது ஒரு முடிவிடம். இங்கதான் அவுட்புட் எடுக்கிறோம், இது ஒரு முடிவிடம். இது பாருங்க, விஎஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது ஒரு முடிவிடம், இது ஒரு முடிவிடம். அப்ப எத்தனை முடிவிடம்? 5. அப்ப போடுங்க, செயற்பாட்டு விரியலாக்கில் 5 முடிவிடங்கள் காணப்படும். இந்த படம் நம்மளுக்கு தேவையில்ல. இது வரைஞ்சு வைக்கிறேன்னா வரைஞ்சு வைங்க, ஆனா இது வரப்போறது இல்ல. இந்த படம் நம்மளுக்கு தேவைப்படாது. இதுல 5 முடிவிடங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் 741 ஒப் ஆம்ப்னா இதுதான் அந்த ஐசிக்குள்ள இந்த செயற்பாடு தான் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த படத்தை போட்டேன். இது நம்மளுக்கு வரப்போறது கிடையாது, அதனால வரைஞ்சு வைக்காட்டியும் பரவாயில்ல. ஆனா 5 முடிவிடங்கள் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. அதை நோட்டா போடும். செயற்பாட்டு விரியலாக்கில் 5 முடிவிடங்கள் காணப்படுகின்றது. யார் யாரு? ஒண்ணு நேர்மாறு பைப்புன்னு சொல்றாங்க, இன்னொன்னு நேர்மாறு இல்லாத பைப்புன்னு சொல்றாங்க. அடுத்து பயப்பு ஒருத்தர் இருக்காரு, அவுட்புட். அது இல்லாம விஎஸ்க்கு பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு, விஎஸ்க்கு மைனஸ் ஒன்று இருக்கு. அதெல்லாம் எப்படி வருது, ஏன் வருதுன்னு பார்ப்போம். 5 முடிவிடங்கள். அப்ப அந்த 5 முடிவிடங்களையும் கருத்திற்கொண்டு தான் ஒப் ஆம்புக்கான குறியீடை நம்ம போடுவோம். எப்படி போடுவோம்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், இந்த இடத்துல பிளஸ்ன்னு இருக்கும். இந்த மைனஸ்ங்கிற முடிவிடத்துக்கு வழங்குற அழுத்தத்தை வி மைனஸ்ங்கிற குறியீட்டால குறிப்போம். பிளஸ்ங்கிற குறியீடு இருக்க முடிவிடத்துக்கு வழங்குற அழுத்தத்தை வி பிளஸ்ன்னு குறிப்போம். இது நம்ம பிளஸ் விஎஸ், இது நம்ம மைனஸ் விஎஸ். விஎஸ்ங்கிறது என்னன்னா சோர்ஸ் வோல்டேஜ், வலு வளங்கள். சரிதானே? அதெல்லாம் என்னன்னு நம்ம பிறகு குறிப்போம். இதுதான் நம்ம அவுட்புட். அதை விஓன்னு போடுறேன், வி அவுட். இந்த குறியீடை வரைஞ்சுக்கோங்க. இந்த படத்தை வரைஞ்சிட்டீங்களா? அவுட்புட்டுக்கு ஒன்று இருக்கு. யாரு இன்புட்? யாரு நம்ம இன்புட்? V மைனஸும் V பிளஸும். ஆமா, இவங்க 2 பேரும் தான் நம்ம இன்புட். அதாவது செயற்பாட்டு விரியலாக்கிக்கு 2 பெய்ப்பு முடிவிடங்கள் காணப்படுகின்றது. எழுதிக்கோங்க, செயற்பாட்டு விரியலாக்கிக்கு 2 பெய்ப்பு முடிவிடங்கள் காணப்படுகின்றன. ஓகேவா? அதுல 1வது மைனஸ்ன்னு குறியீடு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் மேல இருக்கும் படத்துல. சரிதானே? மேல உள்ளது மைனஸா இருக்கும். அந்த மைனஸ்ன்னு குறியீடு போட்டிருக்க முடிவிடம் மறை பெய்ப்புன்னு சொல்றது. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, இந்த முடிவிடத்துக்கு கொடுக்கிற சிக்னலை ஒரு மைனஸால பெருக்கி இந்த ஒப் ஆம்புக்குள்ள எடுப்பாரு.
இன்புட்டை எடுப்பார். சரிதானே? நம்ம மைனஸ்ங்கிற முடிவிடத்துக்கு ஏதாவது ஒரு சிக்னலை கொடுத்தா அதை அவர் மைனஸால பெருக்கி எடுப்பார். உதாரணத்துக்கு நீங்க இப்படி ஒரு சிக்னல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது அவர் ஒப்பம்புக்குள்ள எடுக்கும் போது ஒரு மைனஸால பெருக்கி எடுப்பார். மைனஸால பெருக்குன்னு என்ன நடக்கும்? கிராஃப் அப்படியே தலைகீழா வரும். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா 180 பாகை அவத்தை வேறுபாட்டுல உள்ளுக்கு எடுப்பார். சரியா? உள்ளுக்கு எடுத்து அதை தான் அவர் ப்ராசஸ் பண்ணுவார். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நேர்மாற்றும் முடிவு. சரியா? அப்போ மறைப்பைப்புன்னு போட்டீங்க இல்லையா, அது கீழே எழுதுங்க. இம்முடிவிடத்துக்கு வழங்கப்படும் பெய்ப்பை நேர்மாற்றியே செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்கும். இம்முடிவிடத்துக்கு வழங்கப்படும் பெய்ப்பை நேர்மாற்றியே செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்கும். அடுத்த பாயிண்ட், அதாவது 180 பாகை அவத்தை வேறுபாட்டில் பெய்ப்பு உள்வாங்கப்படும். அதாவது 180 பாகை அவத்தை வேறுபாட்டில் பெய்ப்பு உள்வாங்கப்படும். ஓகேவா? இதனால் சரி இம்முடிவிடம் நேர்மாற்றும் முடிவிடம் என்றும் அழைக்கப்படுகிறது. நேர்மாற்றும் முடிவிடம் அல்லது நேர்மாற்றும் பெய்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? அந்த 180 பாகை அவத்தை வேறுபாட்டுக்கிட்ட வேணும்னா இந்த படத்தை போட்டுக்கோ, இந்த வேவ் ரெண்டை. இது வழங்கியது, இது ஒப்பம்ப் உள்வாங்கியது. சரியா? நம்ம படம் போடுவோம், கடைசியா ஒரு சமரியா ஒரு படத்தை போடுவோம். இங்கனே போடுறேன்னா போட்டுக்கோ. ரைட்டா? இது ஒரு முடிவிடம். அடுத்த இன்புட் டெர்மினல் யாருன்னு சொன்னா பிளஸ்ன்னு குறியீடு போட்டிருக்க இன்புட் டெர்மினல். இதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் நேர்பெய்ப்பு, பிளஸ் இன்புட், நேர்பெய்ப்பு. இவர் என்ன செய்வார்னா இவருக்கு வழங்குற அழுத்தத்தை, இவருக்கு வழங்குற ஒரு சைகையை அப்படியே எடுப்பார். அவர் ஒண்ணுமே மாத்த மாட்டாரு, அப்படியே உள்வாங்குவார். சரியா? அப்ப கீழே எழுதுங்க, வழங்கப்படும் பெய்ப்பை நேர்மாற்றல் இல்லாது அப்படியே செயற்பாட்டு விரியலாக்கினுள் உள்வாங்கும். வழங்கப்படும் பெய்ப்பை நேர்மாற்றல் அல்லாது அப்படியே செயற்பாட்டு விரியலாக்கினுள் உள்வாங்கும். அதனால இவருக்கு பேரு நேர்மாற்றல் இல்லா முடிவிடம். நேர்மாற்றல் அல்லா முடிவிடம், நேர்மாற்றாத முடிவிடம்னு சொல்லலாம். சரியா? சரிண்ணா. ஓகே, உதாரணம்னு போடுங்க. நம்ம 2 படம் வரைஞ்சுப்போம். இந்த படத்தை போட்டுக்கோ, என்ன நடக்குதுன்னு கவனிச்சு வரைஞ்சுக்கோ. நம்ம பிளஸ்க்கு இப்படி ஒரு சிக்னலை கொடுத்தா அவுட்புட்ல வருது அதே மாதிரி இருக்கும். சரியா? விரியலாக்கம் அடைஞ்சுதான் வரும், அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆனா அந்த சிக்னல் அதே மாதிரி வெளியே வருது இல்லையா? பிளஸ்ல குறைஞ்சு கூடுற மாதிரி ஒரு இன்புட்டை கொடுத்தா அவுட்புட்ல வரதும் குறைஞ்சு கூடுற மாதிரியே இருக்கு. ஆனா மைனஸ்ல கூடி குறையிற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தா அவுட்புட்ல வரவர் குறைஞ்சு கூடுற மாதிரி இருக்கு. மைனஸா மாத்தி விட்டுறாரு, ஒரு மைனஸால பெருக்கிதான் அவர் கொடுப்பார். மைனஸ்ல குறைஞ்சு கூடுற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தால் வரும்போது பிளஸ்ல கூடி குறையிற மாதிரி வரும். சரியா? கூடி குறையிற மாதிரி ஒரு கிராஃப் அவுட்புட்ல கிடைக்கும். நம்ம வழங்குற சிக்னலை ஒரு மைனஸால பெருக்கி தான் உள்வாங்குவார். அதை விளங்கி எடுத்துட்டு அப்புறம் படத்தை வரை. சரிண்ணா. ஓகே, இதுல ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த VI இருக்காரு இல்லையா, V in, இந்த V in ரொம்ப சின்னதா இருக்கணும். நம்ம இன்புட் கொடுக்கறது ரொம்ப சின்னதா இருக்கணும். கிட்டத்தட்ட 50 மைக்ரோ வோல்ட்டை விட சின்ன ஒரு அழுத்தத்தை தான் இன்புட்ல நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இதே மாதிரி சிக்னல் அவுட்புட்ல வரும். அது ஏங்கிறது உங்களுக்கு பிறகு புரிய வரும் ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது. இப்போதைக்கு அதை சும்மா நோட் பண்ணி வைங்க. இன்புட்ல கொடுக்கறது 50 மைக்ரோ வோல்ட்டை விட சின்னதா இருக்கணும். 50 மைக்ரோ வோல்ட்னா ரொம்ப சின்னது இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்னதா இருந்தா தான் கிராஃப் அதே மாதிரி சரியா வரும். இல்லாட்டி என்ன நடக்கும்னா தெரிய வரும். இப்போதைக்கு போட்டுங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே தலைப்பு தான், அடுத்த சப்ஹெட்டிங் தலைப்பு போட்டுக்கோங்க. செயற்பாட்டு விரியலாக்கியின் திறந்த தடநிலை. செயற்பாட்டு விரியலாக்கியின் திறந்த தடநிலை. திறந்த தடநிலை. சரிண்ணா. சரியா? எழுதுங்க. செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பை மீண்டும் பெய்ப்புக்கு வழிப்படுத்தாமல் பயன்படுத்தப்படும் நிலையே திறந்த தடநிலை ஆகும். எப்படி? செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பை மீண்டும் பெய்ப்புக்கு வழிப்படுத்தாமல், அதாவது ஒப்பம்புட் அவுட்புட்டை மறுபடி இன்புட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்காம அப்படியே பயன்படுத்துற நிலை தான் திறந்த தடநிலை. செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பை மீண்டும் அதன் பைப்புக்கு வழிப்படுத்தாமல் பயன்படுத்தும் நிலை திறந்த தடநிலை எனப்படும். இதே மாதிரி மூடிய தடநிலைன்னு ஒன்று இருக்காரு, அது பார்க்கும்போது திறந்த தடநிலை இன்னும் நல்லா விளங்கும். அப்படிதான் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கோர்வையா தான் இருக்கும். கீழே இந்த படத்தை போட்டுக்கோங்க. இவ்வளவு நேரம் போட்டா அதே படம் தான். மேல இருக்கு யாரு, மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ் தான் மேல. இப்படியே பயன்படுத்துறதுதான் திறந்த தடநிலை. படத்தை போட்டு சரியா? எழுதுங்க. செயற்பாட்டு விரியலாக்கியை பயன்படுத்துவதற்கு V மைனஸ் V பிளஸ் ஆகிய 2 முடிவிடங்கள், V மைனஸ் V பிளஸ் ஆகிய 2 முடிவிடங்களுக்கும் பெய்ப்பு வழங்கப்படுதல் வேண்டும். ஆகிய 2 முடிவிடங்களுக்கும் பெய்ப்பு வழங்கப்படுதல் வேண்டும். 2 முடிவிடத்துக்கும் இன்புட் கொடுக்கணும். சில வேளை உங்ககிட்ட ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்க ஒரு இன்புட்டுக்கு தானே கொடுக்கலாம். ஒண்ணு அதை மைனஸால பெருக்கி கொடுக்கலாம், இல்ல மைனஸால பெருக்காம கொடுக்கலாம். அப்போ ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குன்னா மத்தவரை கொண்டு போயிட்டு புவி தொடுப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்ததுல கொண்டு போயிட்டு இன்புட்டை கொடுக்கணும். இல்லைங்கதா? அப்ப அதையும் நோட் பண்ணு. ஒரே ஒரு பெய்ப்பு சிக்னலே வழங்கப்பட வேண்டுமெனில் வழங்கப்படும் முடிவிடத்தை தவிர்ந்த மற்றையவரை புவி தொடுப்பு செய்தல் வேண்டும்.
ஒரே ஒரு பெய்ப்பு சமிக்ஞையே செயற்பாட்டு விரியலாக்கிக்கு வழங்கப்பட வேண்டுமெனில் வழங்கல் முடிவிடத்தை தவிர மற்றைய முடிவிடத்தை புவித்தொடுப்பு செய்தல் வேண்டும். சரிண்ணா. நம்ம சொல்றோம் இந்த ஒப்பேம்ப் வந்து இன்புட்ல ஒரு சிக்னலை கொடுக்க அவுட்புட்ல அதை ஆம்பிளிஃபை பண்ணி விரியலாக்கம் பண்ணி கொடுப்பாரு. எப்படி அவர் விரியலாக்கம் பண்ணி கொடுப்பாரு? எங்கேயோ இந்த சக்தியை வாங்கி தானே கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் சக்தியை கொடுக்கறதுக்காக இந்த விஎஸ் மைனஸ் விஎஸ்ங்கிற முடிவிடங்களை பயன்படுத்துவோம். அதாவது புற மின் வளங்களை கொடுப்பதற்கு பிளஸ் விஎஸ் மைனஸ் விஎஸ் முடிவிடங்கள் பயன்படுத்தப்படும். அதாவது இங்க இவரை தான் கொண்டு வந்து நம்ம பெரிய பேட்டரியோட இணைத்து வச்சிருப்போம். இந்த வி மைனஸும் வி பிளஸும் எதுக்கு இருக்குன்னு சொன்னா சிக்னலை வழங்குறது. இந்த விஎஸும் மைனஸ் விஎஸும் எதுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த ஒப்பேம்ப் வேலை செய்யறதுக்கான பவரை வழங்குறதுக்கு. புரியுதா? ஆமாண்ணா. அதை நோட் பண்ணிக்கோங்க. செயற்பாட்டு விரியலாக்கி செயற்படுவதற்கான மின் வளங்களை வழங்குவதற்கு பிளஸ் விஎஸ் மைனஸ் விஎஸ் முடிவிடங்கள் பயன்படுத்தப்படும். அந்த செயற்பாட்டு விரியலாக்கிய ஒன் பண்றதுக்கு நம்ம வெளியில இருந்து பவர் கொடுக்கணும். சரிதானே? சரிண்ணா. இப்ப நம்ம இன்புட்ல ஏதாவது ஒரு சிக்னலை கொடுக்க அது அவுட்புட்ல நம்மளுக்கு வரும்போது இன்புட்டுக்கு விகித சமனாகவும் சமச்சீராகவும் இருக்கிற மாதிரி தான். நம்ம சமச்சீரான ஒரு சிக்னலை கொடுக்க அவுட்புட்ல வரதும் சமச்சீரா தானே இருக்கணும். அப்பதானே ஆம்பிளிஃபை ஆகி அதே சிக்னல் வருதுன்னு சொல்லலாம். அப்ப அவுட்புட்ல வரது விகித சமனாகவும் சமச்சீராகவும் இருக்கணுமா இருந்தால் நம்ம இந்த பிளஸ் விஎஸ்க்கு கொடுக்கிற அழுத்தமும் மைனஸ் விஎஸ்க்கு கொடுக்கிற அழுத்தமும் பெருமானத்துல சமனா இருக்கு. உதாரணத்துக்கு பிளஸ் விஎஸ்க்கு பிளஸ் 5 வோல்ட் கொடுத்தா மைனஸ் விஎஸ்க்கு கட்டாயம் மைனஸ் 5 வோல்ட் கொடுக்கணும். இல்லாட்டி பிரச்சனை. பிளஸ் விஎஸ்க்கு 10 வோல்ட் கொடுத்தா மைனஸ் விஎஸ்க்கு மைனஸ் 10 வோல்ட் கொடுக்கணும். புரியுதா? அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணுங்க. வழங்கப்படும் பெய்ப்பை பயப்பில் விகித சமனாகவும் சமச்சீராகவும் பெற வேண்டுமெனில் மின் வளங்கள் சமச்சீராக காணப்படல் வேண்டும். மின் வளங்கள் சமச்சீராக காணப்படல் வேண்டும். உதாரணம் போடுங்க. பிளஸ் விஎஸ் 5 வோல்ட்டாக இருந்தால் மைனஸ் விஎஸ் மறை 5 வோல்ட்டாக இருக்கணும். அடுத்தது பிளஸ் வழங்கப்படும் பெயருக்கு சமச்சீரானதாகவும் பிற வழங்கும் மின் வளங்கள் சமச்சீராக காணப்படல் வேண்டும். இல்லாட்டி மின் வளங்கள் சமச்சீராக வழங்கப்படுதல் வேண்டும். மின் வளங்கள் சமச்சீராக வழங்கப்படுதல் வேண்டும். ரைட்டா? உதாரணம் போட்டுட்டு பிளஸ் விஎஸ் பிளஸ் 5 வோல்ட்டாக இருந்தால் மைனஸ் விஎஸ் மைனஸ் 5 வோல்ட்டாக இருக்கணும். பிளஸ் விஎஸ் பிளஸ் 10 வோல்ட்டாக இருந்தால் மைனஸ் விஎஸ் மைனஸ் 10 வோல்ட்டாக இருக்கு. அப்ப மேல என்ன அழுத்தம் கொடுக்கிறோமோ அதே பெருமானம் தான் கீழே இருக்கு. பிளஸ் மைனஸ் மட்டும் தான் மாறி வரும். சரிதானே? சமச்சீரா கொடுக்கணும். சரியா? இப்போ கீழே போடுங்க. மின்கலங்களை பயன்படுத்தி சமச்சீராக மின் வளங்களை வழங்கும் முறை. மின்கலங்களை பயன்படுத்தி சமச்சீராக மின் வளங்களை வழங்கும் முறை. அப்படி ஒரு சின்ன சப்ஹெட்டிங் மாதிரி போடுங்க. இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. பாருங்க, நடுவுல புவித்தொடுப்பு செஞ்சு மேலையும் ஒரே பேட்டரி கீழேயும் ஒரே அழுத்தம் உள்ள பேட்டரியை போட்டால் இங்க பிளஸ்ல அழுத்தம் இருக்கும், இங்க மைனஸ்ல அழுத்தம் இருக்கும். அழுத்தங்களோட பெருமானங்கள் மேலையும் கீழே சமனா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி மேலையும் கீழே சமச்சீரா கொடுக்க முடியும். படத்தை வரைஞ்சிட்டு சொல்லுங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்த ஹெடிங்க்கு போவோம். தலைப்பு போட்டுக்கோங்க. சிறந்த தடநிலையில் செயற்பாட்டு விரியலாக்கியின் சிறப்பியல்பு. சிறப்பியல்புகள்னா என்னன்னா அவரை பத்தி அவர்கிட்ட சிறப்பெல்லாம் பேச போறது இல்ல, அவர்கிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவர்கிட்ட சிறப்பியல்புகள்னு தமிழ் சொல்றது. தலைப்பு போடுங்க. திறந்த தடநிலையில் செயற்பாட்டு விரியலாக்கியின் சிறப்பியல்பு. ஓகே, இந்த படத்தை ஒருக்கா வரைஞ்சுக்கோங்க. சரியா? கீழே ஒரு நிலையை நம்ம புவி தொடுத்து வச்சிருக்கோம். புவி, அது புவி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த புவிக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில உள்ளதான் நம்ம இந்த செயற்பாட்டு விரியலாக்கில இருந்து பெறுற அவுட்புட். இந்த புவிக்கும் இந்த பிளஸ் முடிவிடத்துக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு தான் வி பிளஸ்ன்னு குறிக்கிறது. புவிக்கும் மைனஸ் முடிவிடத்துக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு தான் வி மைனஸ்ன்னு குறிக்கிறது. அது எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு நாள் நோட் தாரேன். ஓகே, முதலாவது எழுதுங்க. மறை முடிவிடத்துக்கு வழங்கப்படும் அழுத்தம் வி மைனஸ் எனப்படும். மறை முடிவிடத்துக்கு வழங்கப்படும் அழுத்தம் வி மைனஸ் எனப்படும். இது நேர்மாற்றல் பெய்ப்பு எனப்படும். ஓகேவா? அதே மாதிரி நேர் முடிவிடத்துக்கு வழங்கப்படும் அழுத்தம் வி பிளஸ் என குறிக்கப்படும். இது நேர்மாற்றல் அல்லாத பெய்ப்பு எனப்படும். இப்போ நம்ம 2 இன்புட் கொடுக்குறோம் இல்லையா? மைனஸுக்கு ஒரு இன்புட் வி மைனஸ் கொடுக்குறோம், பிளஸுக்கு ஒரு இன்புட் வி பிளஸ் கொடுக்குறோம். அப்ப இந்த செயற்பாட்டு விரியலாக்கி எதை இன்புட்டா கருதும்? வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ். அதாவது பிளஸுக்கு கொடுக்குற அழுத்தத்தை அப்படியே எடுக்கும், மைனஸுக்கு கொடுக்குற அழுத்தத்தை மைனஸால பெருக்கி தானே எடுக்கும். அப்ப பெருக்கி எடுத்து அந்த 2 அழுத்தங்களையும் கூட்டி விட்டா அதுதான் செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்குற பெய்ப்பு அழுத்தமாக காணும். ஓகே, பிளஸுக்கு கொடுக்குற அழுத்தம் அப்படியே பிளஸ்ல வரும், மைனஸுக்கு கொடுக்குற அழுத்தம் மைனஸால பெருக்கப்பட்டு இவரோட கூட்டுப்பட்டு வரும். சரியா? அவன் மைனஸால பெருக்கப்பட்டு கூட்டுப்படுதுன்னா என்ன அர்த்தம்? பிளஸுக்கு கொடுக்குற அழுத்தத்தை அப்படியே போட்டு மைனஸுக்கு கொடுக்குற அழுத்தத்தை அதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா அதுதான் இந்த செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்குற பெய்ப்பு அழுத்தமாக காணப்படும்.
புரியுதா? ஆமாண்ணா. அப்ப எழுதுங்க. இச்சேட்பாட்டு விரியலாக்கி அனுபவிக்கும் பெய்ப்பு அழுத்தம். சேட்பாட்டு விரியலாக்கி அனுபவிக்கும் பெய்ப்பு அழுத்தம் சமன் V பிளஸ் மைனஸ் V மைனஸ் V பிளஸ் மைனஸ் V மைனஸ் ஆகும். சரிண்ணா. சரியா? V அவுட்டுக்கு நம்ம ஒரு கோவை எழுதலாம். என்னன்னா A நோட் இன்டு V பிளஸ் மைனஸ் V மைனஸ். V அவுட்டுக்கும் V இன்னுக்கும் இதுதான் தொடர்பு. சரிதானே? இதை எழுதிக்கோங்க, எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான தொடர்பு. அண்ணா ஏ அவுட்னா என்னது? நான் சொல்றேன். அது ஏ அவுட் இல்ல, ஏ நோட்னு போடுறோம். எழுதிட்டு சொல்லுங்க, நான் ஏ சரிண்ணா. நோட் பத்தி தரேன். சரிண்ணா. சரியா? இங்கு ஏ அவுட்ங்கிறது யாருன்னா அத திறந்த தடநயம்னு சொல்றது. அதாவது ஐ பீட்டாவுக்கும் ஐ கலெக்டருக்கும் நம்ம தொடர்பு எழுதும் போது ஐசிங்கிறது பீட்டா இன்டூ ஐபின்னு சொன்னோம். அங்க பீட்டா யாருன்னு கேட்டா மின்னோட்ட நயம். அதே மாதிரி வலுவுல ஒரு நயம் இருந்துச்சுன்னா இன்புட் வலு, அதை வந்து ஏதோ ஒரு வலு நயத்தால பெருக்க அவுட்புட் வலு வரும். அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னுக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் இன்புட்ல கொடுக்குற அழுத்தத்தை ஏதோ ஒரு நயத்தால பெருக்கி அவுட்புட் அழுத்தம் வருது. ஆகவே இவர் யாருன்னு சொன்னா ஒரு நயம், ஒரு நம்பர், இத்தனை மடங்கால பெருசாகுதுன்னு காட்டுற ஒரு நம்பர். அது செயற்பாட்டு விரியலாக்கிக்கு திறந்த தட நிலையில பயன்படுத்தப்படும் போது திறந்த தடநயம் எனும் பெயரால் அழைக்கப்படும். அப்ப இங்க ஏ நோட்டுங்கிறது திறந்த தடநயம். சரியா? அது ஒரு நயம், அது ஒரு நம்பர். இன்புட்டை இத்தனை மடங்கால பெருக்கி அவுட்புட் வருது அப்படின்னு காட்டுற அந்த மடங்கு அதான் இந்த திறந்த தடநயம். சரிதானே? அப்ப இங்கு ஏ நோட்டுங்கிறது திறந்த தடநயம் அப்படின்னு போட்டுக்கோங்க. திறந்த தடநயம்னா என்னங்கிறத எழுதிக்கோங்க. ரைட்டா? சரி. நம்ம 741 ஒப்பம்புன்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா? 741 செயற்பாட்டு விரியலாக்கி அவருக்கு இந்த திறந்த தடநயம் ஏ நோட் அன்னளவாக 10⁵ அப்படிங்கிற பெருமானமா இருக்கும். இப்போ திறந்த தட நிலையில. ரைட்டா? 741 ஒப்பம்புக்கு ஏ நோட் 10⁵ காணப்படும். 10⁵ காணப்படும். ரைட்டா? அப்ப யோசிங்க, நம்ம இன்புட்ல கொடுக்கிற அழுத்தங்கள்ட்டு வித்தியாசம் தானே இன்புட்டா அவர் உள்வாங்குவார். பிளஸ்ல வாரத பிளஸ்ஸா எடுப்பாரு, மைனஸ்ல வாரத கழிச்சு எடுப்பார். அப்படி கழிச்சு வார இன்புட்டை ஏ நோட்டால பெருக்கி தான் அவுட்புட் வரும். இப்போ இன்புட் சின்னதாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா இந்த ஏ நோட் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? 10⁵ ஒரு ரொம்ப பெரிய நம்பர், 1,00,000. அப்ப அந்த 10⁵ பெருக்குப்பட்டு அவுட்புட்ல வாரது ரொம்ப பெரிய ஒரு பெருமானமா வரும். அதனாலதான் முன்ன ஒரு படம் வரையும் போது நம்ம இன்புட்ல கொடுக்கிற அழுத்தம் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ ஒரு சின்ன ஒரு தலைப்பு போடுங்க. திறந்த தடநிலையில் உள்ள செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை. சரியா? ஓகே. பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை தான் போட போறோம். யாரு எக்ஸ், யாரு ஒய்? நம்ம ஒரு பெய்ப்பு தான் எக்ஸ், அவர் தான் நம்ம மாத்துவோம் இன்புட்டை, அவர் தான் எக்ஸ். அப்ப வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் இதுதான் நம்ம விட்டு பெய்ப்பு. என்ன அலகுல இருக்கும்? மைக்ரோ வோல்ட் அளவுல இருக்கும். ஓகே. நம்ம பயப்பு யாருன்னா அவர் தான் நம்ம வை, அது வி அவுட் ஆக இருக்கும். அதான் நம்மளோட அவுட்புட். இது என்ன அலகுல இருக்கும்னு கேட்டா வோல்ட்டுங்கிற அலகுல. சரியா? ஓகே. இப்போ நம்ம இந்த கிராஃபை வரையறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வேறொரு பென்ல வரைகிறேன் பாருங்க. ஆரம்பத்துல இன்புட் அழுத்தம், அதாவது வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ்ங்கிற அழுத்தம் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வி அவுட் எவ்வளவு? 0 தான். ஏன் ஏ நோட் வந்து எவ்வளவு பெரிய பெருமானமா இருந்தாலும் 0வோட பெருக்கப்பட்டு வி அவுட் 0 தான் வரப்போகுது. அப்போ இந்த புள்ளி வரும். இப்போ வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ்ங்கிற எக்ஸ் அச்சுல இருக்க பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வி அவுட் என்ன நடக்கும்? கூடும். அதாவது ஏ நோட்டுங்கிறது ஒரு நம்பர். சரிதானே? அது ஏதோ ஒரு நம்பர், அது மாறாது. ஒரு குறிப்பிட்ட ஒப்பம்புக்கு ஒரு குறிப்பிட்ட ஏ நோட் தான் இருக்கும். அது ஏதோ ஒரு நம்பர். அப்ப இந்த வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ்ங்கிற பெருமானம் கூட கூட இந்த நம்பரால பெருக்கப்பட்டு வி அவுட் கூட போகுது. சரியா? எப்படி கூடும்? விகித சமனா கூடும். நியாயம் தானே? ஏன் ஒரு நம்பரால தான் பெருக்கப்படுது, ஆகவே விகித சமனா கூட போகுது. அப்ப எக்ஸ் ஒய் கிராஃப்ல விகித சமனா கூடுதா இருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த கிராஃப் ஒரு நேர்கோடா வரும். ஆமாவா? இதுல ஏ நோட்டு பெருமானம் கூட கூட இந்த நேர்கோட்டு படித்திறன் கூடும். சும்மா அண்ணளவா இவ்வளவு படித்திறனுடைய ஒரு நேர்கோடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கிறேன், வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ்ங்கிறது கூடிக்கிட்டே போகுது, வி அவுட் கூடிக்கிட்டே போகுமா? இல்ல. ஏன்? என்ன நடக்கும்? அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஏத்துக்க முடியும். அதை விட கூட போனா என்ன ஆகும்? சிதைவடையும். அது ரொம்ப பெரிய வோல்ட் அளவுகளுக்கு. ஆனா அதுக்கு முன்னுக்கே இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த வி அவுட் இருக்காரு இல்லையா, அவர் சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி தானே கொடுக்குறாரு. எப்படி சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாரு? நம்ம வழங்கல் வோல்ட் அளவை யூஸ் பண்ணி தான் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாரு. அப்ப நம்ம இன்புட்ல ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆம்பிளிஃபை ஆகி அவுட்புட்ல சிக்னல் வருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் வோல்ட் அளவை கூட்ட 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 அவுட்புட் வோல்ட் அளவு கூடிக்கிட்டே போகுது.
அப்படி கூடிக்கிட்டே போய் எவ்வளவு வரைக்கும் கூடலாம்னு கேட்டால் நம்ம வளங்கள் ஓட்டளவு வரைக்கும் தான் கூடலாம். அதை விட கூட போக முடியாது. நியாயமா இல்லையா? ஏன் அதை யூஸ் பண்ணி தான் இவர் அவுட்புட்ல விரியலாக்கம் பண்ணியே கொடுக்குறாரு. ஞாபகம் இருக்கா? இங்க தானே நம்ம ஒரு வளங்கள் வோல்ட் வந்த ஒப்பம்ப் வேலை செய்யறதுக்கு இல்லாட்டி ஆம்பிளிபிகேஷன் செய்யறதுக்கு வழங்குறதுக்கு தேவையான வோல்ட் அளவை கொடுக்குறோம். அந்த வோல்ட் அளவை வச்சு தான் ஆம்பிளிஃபை பண்ணியே கொடுக்குறாரு. டிரான்சிஸ்டர் மாதிரி தான். அப்ப நம்ம இன்புட்ல வந்து கூட்டிக்கிட்டே போக அழுத்தத்தை அது அவுட்புட்ல ஏனோட்டால பெருக்கி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு வரைக்கும் வரலான்னு கேட்டால் நம்ம வளங்கள் வோல்ட் அளவு எவ்வளவுக்கு போட்டிருக்கோமோ அது வரைக்கும் தான் கூட முடியும். அதை விட தாண்டி நீங்க இன்புட்டை எவ்வளவு தான் கூட்டினாலும் அவுட்புட்ல ஆம்பிளிஃபை ஆகி வர முடியாது. நியாயம் தானே? ஆமா. ஏன்னா நம்ம வழங்குறதே அவ்வளவுதான். வேற எங்க அவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கலுமா? ஏலாதே. அப்ப இவர் கூடிக்கிட்டே போவாரு. எவ்வளவு வரைக்கும்னு சொன்னால் இந்த வி அவுட் வி சோர்ஸ் பிளஸ் விஎஸ் வார வரைக்கும் தான் கூட்டிக்கிட்டே போவார். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னத்தான் இன்புட்ல உள்ள அழுத்தத்தை கூட்டினாலும் வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ்ங்கிறத கூட்டினாலும் கூட மாட்டாரு. இதே இடத்துல நிரம்பல் அடைஞ்சிரு. புரியுதா? இது என்ன சந்தர்ப்பத்துல வி பிளஸ்ங்கிறது வி மைனஸை விட பெருசா இருக்கும் போது அப்பதான் நேர் பெருமானம் வரும். அப்பதான் இந்த பக்கத்துல கிராஃப் வரும். இதே வி பிளஸ் வி மைனஸை விட சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கழித்தல் வந்து மைனஸ்ல விடைய தரும். அப்போ கிராஃப் இந்த பக்கம் வரப்போகுது. அந்த டைம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். மைனஸ்ல இங்க ஒரு அழுத்தம் வந்தா வி அவுட் என்ன நடக்கும்? ஏ நோட்டால பெருக்கப்பட்டு ஒரு மைனஸ் அழுத்தம் தான் வி அவுட் ஆக வரும். அப்போ கிராஃப் மைனஸ்ல இப்படி வரப்போம். சரியா? எவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரி குறையலாம்? மைனஸ் விஎஸ் வரைக்கும் தான் குறையலாம். ஏன்னா மைனஸ்ல ஒரு வளங்கள் வோல்ட்ல கொடுக்குறோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் இவர் மைனஸ்ல விரியலாக்கம் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அந்த மைனஸ் விஎஸ் விட மறையில பெரிய அழுத்தம் ஒண்ணு இவரால விரியலாக்கம் பண்ண முடியாது. அதான் அவர்கிட்ட மேக்சிமமா இருக்கும் மறையில. சரியா? அப்ப இது மைனஸ் விஎஸ் வரைக்கும் தான் இந்த மாதிரி நேர்கோடா கூடும். அதுக்கப்புறம் மைனஸ்ல நிரம்பல் அடையும். புரியுதா? எல்லாம் தெளிவா விளங்கிருச்சா? ஓகே. உங்களுக்கு விளங்குன மாதிரி எழுதுங்க. நானும் பிறகு நோட்டம் தருவேன். உங்களுக்கு விளங்குன மாதிரி முதல்ல எழுதிடுங்க. நீங்க இவ்வளவு படிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு கதையா பேசி பேசி படிக்கிறோம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா தேவைப்பட போகுது? இந்த வி பிளஸ் மைனஸ் வி மைனஸும் விஓங்கிறது ஏஓ இன்டூ வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ், இந்த ரெண்டு சமன்பாடை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. ஒரு கேள்வி எடுத்து செஞ்சு பாருங்க. இது ரெண்டை தவிர நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் ஒண்ணுமே வரப்போறது இல்லை. இதைத்தான் என்ன செய்வாங்க, ரிவிஷன் கிளாஸ் ரிவிஷன் டைம்ல அக்சலரேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு இந்த ரெண்டையும் சொல்லிட்டு போயிருவாங்க. அது ஓகே தான். எக்ஸாமுக்கு அது ரெண்டு பத்தி மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை எப்படி அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருந்தாலே போதும், செய்யலாம். ஆனா படிக்கிறதுக்கு அது சரி வராது. நம்ம என்னைக்குமே லைஃப்காக நம்ம இன்னொரு இடத்துல அப்ளை பண்றதுக்காக தான் படிக்கணும். சரிதானே? சும்மா இங்க பாடமாக்கிட்டு வந்து அப்புறம் யூனிவர்சிட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஒன்னு எடுத்து சர்க்கிட்ல போடணும்னா ஒரு கதை இருக்காது. நம்மளுக்கு டியூட்டோரியல போடுவாங்க, ஆம்பிளிஃபயர் தருவாங்க, போட சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நம்ம போடணுமா இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ண தெரியணும், எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். அதுக்கு அந்த சமன்பாடுகளை மட்டும் படிச்சு சரி வராது. அதனாலதான் எல்லா விஷயங்களையுமே தெளிவா பார்க்கணும். சரிதானே? நம்ம படிக்கிற விஷயத்த எங்கேயாவது அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு படிக்கணும். சும்மா கேள்வி மட்டும் செஞ்சுட்டு வாரத்துக்கு படிச்சு வேலை இல்லை. படிக்கக்குள்ள லேசா இருக்கு, எக்ஸாம் செய்யக்குள்ளதான் கஷ்டம். நம்மளுக்கு வந்து கேள்வி செஞ்சு பிராக்டிஸ் இல்லைல்ல, அதனால கொஞ்சம் அப்படிதான் கஷ்டமா தெரியும். நீங்க ஒரு 2-3 எடுத்து கேள்வி எடுத்து செஞ்சு பார்க்கணும். இப்ப நீங்க பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்தீங்கன்னா தாராளமா செய்யலாம். 2-3 உதாரணங்கள் நான் இது செய்யும் போது சொல்லி செஞ்சு காட்டிட்டு தான் போவேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப படிச்ச விஷயங்களை பாஸ் பேப்பர்ல தேடி இது இந்த படத்தை பார்த்தா தெரியும் தானே, இது இதுலதான் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்து நீங்க செய்யலாம். நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் ஒப்பம்பிள் எல்லாம் வந்திருக்கு. எஸ்ஏ கேள்விகள்லாம் பயங்கரமா வந்திருக்கு. செய்யலாம். சரிதானே? எழுதிட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே. இதுல இந்த பகுதியை சொல்றது நேர் நிரம்பல் நிலை. குறிச்சுக்கோங்க, நேர் நிரம்பல் நிலை. அப்ப இவர் என்னது? மறை நிரம்பல் நிலை. ஓகேவா? இப்ப கொஞ்சம் கவனிங்க. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த கோட்டின் படித்திறன் தடநயத்தை குறிக்கும். ஆனா நம்ம சொல்றோம் சாதாரணமா இந்த ஒப்பம்புகளுக்கு செயற்பாட்டு விரியலாக்கிகளுக்கு தடநயம் ரொம்ப பெருசு. பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற 741 ஒப்பம்புக்கு 10-5. அதாவது இந்த கிராஃப்ல படித்திறன் பெருசா இருக்கும். அப்ப இந்த கிராஃப் எப்படி வரும்னு கேட்டால் இந்த மாதிரி வரும். நல்ல படித்திறன் பெரிய ஒரு கிராஃப் வரும். அப்போ இந்த விகித சமனா மாறுற நிலை ஒரு சின்ன இன்புட் பகுதிக்கு தான் காணப்படும். இதை வந்து எக்ஸ் பின்னும் இதை எக்ஸ் ஏனும் போட்டால் எக்ஸ் பில இருந்து எக்ஸ் ஏக்கு உள்ள அந்த சின்ன ஒரு பகுதியில மட்டும்தான் விகித சமனா இந்த கிராஃப் மாறும். மத்த எல்லா டைமுமே நிரம்பல் நிலையில தான் காணப்படும். அதை ஒரு நோட் பண்ணுவோம். அப்ப கீழே எழுதுங்க. இன்புட் அதாவது பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலையில் விகித சமனாக மாறும் பிரதேசம். பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலையில் விகித சமனாக வலை மாறும் பிரதேசம் மிகச் சிறிய வீச்சத்திலேயே காணப்படும். மிகச் சிறிய வீச்சத்திலேயே காணப்படும். ஏனெனில் செயற்பாட்டு விரியலாக்கிகளின் தடநயம் மிக பெரியது. எனவே
வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் எனும் பெருமானம் சிறியதாக ஓரளவுக்கு இருக்கும் போதே பயப்பு அழுத்தம் நிரம்பல் அடையும். குயிக்கா நிரம்பல் அடைஞ்சிடும். சின்ன இன்புட் அழுத்தம் வந்தா போதும், டக்கு நிரம்பல் அடையலாம். புரியுதா? அந்த ஏ நோட் ரொம்ப பெருசா இருக்கிறது தான் காரணம். அடுத்த பாயிண்ட் போடுங்க. இந்த மைனஸ் எக்ஸ்பியிலிருந்து எக்ஸ்ஏ வரையுள்ள வீச்சில் வரையுள்ள வீச்சில் பெய்ப்பு அழுத்தம் வழங்கப்படும் போது மட்டுமே பெய்ப்பின்படி பயப்பு ஏக பரிமாணமாக மாறும் அல்லது விகித சமனாக மாறும். இந்த ரேஞ்சுக்குள்ள பெய்ப் இருக்க வரைக்கும் மட்டும்தான் அவுட்புட் வந்து இன்புட்டின் படி ஏக பரிமாணமாக மாறும். சரியா? அதனால இந்த பிரதேசம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஏக பரிமாண பிரதேசம். இந்த பகுதிக்கு பேரு ஏக பரிமாண பிரதேசம். எனவே எக்ஸ்பியிலிருந்து எக்ஸ்ஏ வரைக்கும் உள்ள பிரதேசம் ஏக பரிமாண பிரதேசம் ஆகும் அப்படின்னு போட்டுட்டு குறிச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்ப நம்ம 2 உதாரணம் செஞ்சு பார்ப்போம். இந்த உதாரணத்துல இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ரைட்டா? சொல்ற எழுதுறீங்களா? பிளஸ் ஓ மைனஸ் 15 வோல்ட் மின் வளங்களின் கீழ் தொழிற்படும் திறந்த தட வோல்ட்டளவு நயம் 10 கொண்ட 10 to the power 5 திறந்த தட வோல்ட்டளவு நயம் 10 கொண்ட செயற்பாட்டு விரியலாக்கி ஒன்றை கருதுக. இச்செயற்பாட்டு விரியலாக்கி நிரம்பல் அடையும் வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் பெருமானத்தை காண்க. இச்செயற்பாட்டு விரியலாக்கி நிரம்பல் அடையும் வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் பெருமானத்தை காண்க. என்ன சொல்றாங்க? வலு வளங்கள் பிளஸ் ஓ மைனஸ் 15 வோல்ட்டாம், திறந்த தடநயம் 10 இந்த செயற்பாட்டு விரியலாக்கி நிரம்பல் அடையக்கூடிய வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் பெருமானம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நீங்க குயிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு? 15 சரி, பாப்போம். எனக்கு தெரியல. நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான். வி அவுட்ங்கிறது வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் இத வந்து தடநயம் ஏ நோட்டால பெருக்கிருக்கணும். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தொடர்பு. நிரம்பல் நிலையில வி அவுட்ங்கிறது விஎஸ்க்கு சமம். சரியா? ஆனா விஎஸ் அவங்க தந்திருக்காங்க பிளஸ் ஓ மைனஸ் 15 வோல்ட். ஏ நோட் தந்திருக்காங்க 15 வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ். இப்ப பாருங்க, வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் காண்றதுக்கு இவரை கீழே பிரிச்சால் 15 தர 10 வோல்ட்னு வரும். அதை வந்து 150 மைக்ரோ வோல்ட்னு போடலாம். பிளஸ் ஓ மைனஸும் இருக்கு. ஆமாவா? என்ன அர்த்தம்? இந்த செயற்பாட்டு விரியலாக்கி பிளஸ் ஓ மைனஸ்ல நிரம்பல் அடைகிறதுக்கு இன்புட்ல கொடுக்கிற அழுத்தங்கள் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், வி பிளஸுக்கும் வி மைனஸுக்கும் இடையிலான வித்தியாசம் 150 மைக்ரோ வோல்ட்டா இருந்தாலே போதும். பிளஸ் 150 மைக்ரோ வோல்ட்டா இருந்தாலும் நிரம்பல் அடையும், மைனஸ் 150 மைக்ரோ வோல்ட்டா இருந்தாலும் நிரம்பல் அடையும். டக்குன்னு நிரம்பல் அடைஞ்சிடும். இதனாலதான் நம்ம முதல்ல ஒருக்கா சொன்னோம், அந்த கிராஃப் அதே மாதிரி வரணுமா இருந்தால் நிரம்பல் நிலை வந்துடக்கூடாது. நிரம்பல் நிலை வந்தா அதை தாண்டி அழுத்தம் இன்புட்ல கூடுமா இருந்தா அவுட்புட்ல கூடாது, நிரம்பல்லையே தான் இருக்கும். நம்ம தானே? அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நிரம்பல் நிலை வந்துருச்சுன்னு வைங்களே, அதை தாண்டி இன்புட்ல அழுத்தம் கூடுனாலும் அவுட்புட்ல அழுத்தம் அதை தாண்டி கூடாது. ஏன்? சோர்ஸ் இல்லையே, கூடாது. அதே நிலைமையில இருக்கும். அப்புறம் குறையும் போது அந்த நிரம்பல்ல உள்ள அழுத்தத்தை விட குறைய ஆரம்பிக்கும் போது தான் குறைய தொடங்கும். அது வரைக்கும் அங்கனையே தான் இருக்கும். அதாவது நம்ம கிராஃப் மேல கிளிப் ஆகும். சரியா? நம்ம கிராஃப் வரைவோம், விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்ப இங்க தடநயம் வந்து 15 வோல்ட்டா இருக்கு. 15 இருக்கும் போது இன்புட் அழுத்தம் 150 மைக்ரோ வோல்ட்டுக்கு நிரம்பல் அடைஞ்சிடும். இதே கேள்வி தடநயம் 16 இருக்குன்னு வைங்களேன், அதே பிளஸ் ஓ மைனஸ் 15 வோல்ட். ஏ அவுட் ஏஓ வந்து 16 இருக்கு. இப்ப கண்டுபிடிங்க எவ்வளவு வரும்? 15 அதாவது வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் 15 மைக்ரோ வோல்ட்டா இருக்கும் போது, பிளஸ் ஓ மைனஸ் 15 மைக்ரோ வோல்ட்டா இருக்கும் போது என்ன நடக்கும்? நிரம்பல் அடைஞ்சிடும். அதாவது நான் இந்த 2 உதாரணத்துல இருந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தடநயம் பெருசாக நிரம்பல் நிலையை அடையிறதுக்கு தேவையான இன்புட் வித்தியாச அழுத்தம் புரியுதா? 15 இருக்கும் போது இங்க 150 மைக்ரோ வோல்ட் தேவை. 16 இருக்கும்போது 15 மைக்ரோ வோல்ட்லயே நிரம்பல் அடைஞ்சு. இதே 17 இருந்தா 1.5 நிரம்பல் அடைஞ்சு. அப்ப என்னது? அந்த தடநயம் பெருசாக டக்குன்னு நிரம்பல் அடைய விளங்குதா? அந்த விஷயத்த ஒருக்க அந்த கேள்வி உதாரணத்துக்கு கீழே எழுது. ஓகே, பயப்பு எடுக்கக்கூடிய பெருமானத்தின் வீச்சு எப்படி இருக்கு? அதாவது வி அவுட் என்ன வீச்சுக்குள்ள காணப்படும்? இந்த உதாரணத்துல பிளஸ் 15 வோல்ட்டுக்கும் மைனஸ் 15க்கும் இடையில இருக்கும். பொதுவா சொல்றதா இருந்தா பிளஸ் மின் வளங்களுக்கும் மைனஸ் மின் வளங்கள் அழுத்தத்துக்கும் இடையில தான் அழுத்தம் காணப்படும். ரைட்டா? அதை எழுதிக்கும். அப்போ பயப்பெடுக்கக்கூடிய உயர் பெருமானம் எவ்வளவு? பிளஸ் விஎஸ். பயப்பெடுக்கக்கூடிய இழிவு பெருமானம் எவ்வளவு? மைனஸ் வி. அந்த சமநிலை எழுதி அது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோ. சிம்பிளான விஷயங்கள் இல்லையா? கஷ்டமா இது? ஜுஜுபி இல்லையா? ஆனா ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயருக்குள்ள என்ன இருக்கும்னு படிக்கிறது அது சிக்கலுக்குரிய விஷயம். ஆனா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அது விட்டு செயற்பாடு தொழிற்பாடு தெரிஞ்சிருந்தா போதும்.
சரியா சரிண்ணா. போட்டீங்களா? ஓகே. அடுத்து ஒரு நோட்டு என்னன்னா, நம்ம 3 விதமான பயப்புகளை பெறலாம். போடுங்களேன். 3 விதமான பயப்புகள் பெறப்பட முடியும். ஒன்னு, வி பிளஸ்ங்கிறது வி மைனஸை விட பெருசா இருந்தால் என்ன நடக்கும்? வி அவுட். வி அவுட்ங்கிறது ஏ பெருசா இருக்கும். பிளஸ்ஸா இருக்கும், அதாவது 0 விட பெருசா இருக்கும். அது ஒரு வகை. ரெண்டாவது, வி பிளஸ் வி மைனஸை விட சின்னதா இருந்தா என்ன நடக்கும்? வியவுட் சிறிது பூச்சி. மைனஸ் ஆன வி அவுட் ஒன்று வரும். மூணாவது, வி பிளஸும் வி மைனஸும் சமனா இருந்தா என்ன நடக்கும்? சமணம் பூஜ்ஜியமா இருக்கும். வி அவுட்டும் 0க்கு சமனா இருக்கும். புரியுதா? சரிண்ணா. இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம உருவாக்குற ஒரு கருவி, உருவாக்குறதுல நம்ம வாங்கி போடுற ஒரு கருவிக்கு பேர் தான் கம்பரேட்டர்னு சொல்றது. வோல்ட் அளவு ஏகபாணின்னு தமிழ்ல சொல்றது. அதை பத்தி நம்ம பிறகு படிப்போம். இப்போதைக்கு இந்த நோட்டு மட்டும் எழுதிங்க. ரைட்டா? சரிண்ணா. சரி. 3 விதமான பயப்புகளை நம்மளால பெற முடியும். ரைட்டா? அடுத்தது, நம்மளுக்கு தெரியும் ஒரு மிகச்சிறிய பெய்ப்புக்கான வீச்சில் மட்டுமே இன்புட் நேர்விகித சமன் அவுட்புட். நான் என்னனே அதை திருப்பூருக்கு எழுதுங்களேன். ஒரு மிகச்சிறிய பெய்ப்புக்கான வீச்சில் மட்டுமே இன்புட் நேர்விகித சமன் அவுட்புட். அவ்வீச்சை கடந்த பின்னர் பயப்பு வோல்ட்டளவு என்னதான் கூடினாலும், இல்லாட்டி அவ்வீச்சை கடக்குமாறு பயப்பு வோல்ட்டளவு வி அவுட் என்னதான் மாறினாலும் வி அவுட் விஎஸ் ஆகவே பேணப்படும். அந்த வீச்சை கடக்கிற மாதிரி என்னதான் நீங்க மாத்தினாலும் வி அவுட் விஎஸ் இருக்க மாதிரியே தான் பேணப்படும். சரி, வீச்சை கடக்குமாறு வி இன் எப்படிதான் மாறினாலும் வி அவுட் விஎஸ் ஆகவே பேணப்படும். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இன்புட் இது வந்து ஒரு விரியலாக்கி இல்லையா, செயற்பாட்டு விரியலாக்கி. அப்ப விரியலாக்கம் செய்யும் போது ஒரு சின்ன ஒரு சிக்னலை கொடுத்து விரியலாக்கம் செஞ்சா அது நல்லா அழகா பெருசாகி விரியலாக்கம் அடைஞ்சு வரும். ஆனா நம்ம இன்புட்ல வழங்குற சிக்னல் ஒரு பெரிய சிக்னல் வச்சுக்கோங்க. அந்த பெரிய சிக்னல் இந்த வீச்சை விட வெளியில இருக்கு. அப்படி இருந்தா அந்த சிக்னல் கிளிப் ஆகும். அந்த சிக்னல் அதே மாதிரி அவுட்புட்ல வராது. ஏன்னா வி சோர்ஸ் பத்தாது. ஆகவே மேலையும் கீழே வெட்டுப்படும். அப்படி வெட்டுப்பட்டால் கிராஃப் எப்படி வரும்னா, நான் ஒரு படம் போடுறேன், அதை பார்த்து வரைஞ்சுக்கோ. புரியுதானே விஷயம்? ஆமாண்ணா. இன்புட்ல வார ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்கு மட்டும்தான் அவுட்புட்ல உள்ளது அழகா நிரம்பல் அடையாம வர முடியும். அந்த வீச்சை தாண்டி இன்புட் ஒண்ணு கொடுப்பீங்களா இருந்தா அவுட்புட்ல வர முடியாது. சோர்ஸ் பத்தாது. அப்போ கிளிப்பா. சரியா போட்டீங்களா? சரிண்ணா. ஓகே. இப்போ ஒரு தலைப்புன்னு போட்டுக்கோங்க. செயற்பாட்டு விரியலாக்கியின் சிறப்பம்சங்கள். முதல்ல பார்த்தது சிறப்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இதை விட்டு ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். சிறப்பம்சங்கள். செயற்பாட்டு விரியலாக்கியின் சிறப்பம்சங்கள். சரிண்ணா. முதல்ல நான் அந்த படத்தை கொஞ்சம் வரைஞ்சுக்கிறேன், அப்ப சொல்ல ஈஸி. நீங்க வரைய வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி உள்ள படம் தானே, தெரிஞ்ச படம். ஓகே. முதலாவது சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இவர்கிட்ட திறந்த தடநயம் மிக பெருசு. எழுதுங்க, திறந்த தடநயம் மிகப்பெரியது அல்லது மிகப்பெரிய திறந்த தடநயத்தை கொண்டவர். ஓகேவா? லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கின்னு ஒன்று இருக்காரு. அவருக்கு திறந்த தடநயம் முடிவிலியா இருக்கும். நான் சும்மா நோட் பண்ணி வைங்க. லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கிகளுக்கு திறந்த தடநயம் முடிவிலி ஆகும். ஆனா அப்படி ஒருத்தர் இல்லையே. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு சின்ன சிக்னல் வந்தாலும் பட்டுன்னு நிரம்பல் அடையும். எதுக்காகவும் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டுமே சம அழுத்தமா இருக்க வரைக்கும், வி பிளஸும் வி மைனஸும் சமனா இருக்க வரைக்கும் தான் 0. சின்ன மாற்றம் வந்தா கூட டக்குன்னு நிரம்பல் அடையும். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரே அழுத்தம் வருதான்னு செக் பண்ற மாதிரி ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 அழுத்தமும் அப்படி ஒரு ஒப்பாம்புக்கு கொடுக்க அது என்ன நடக்குன்னு சொன்னா, ரெண்டும் சமனான அழுத்தமா இருந்தா 0, அவுட்புட்ல ஒரு லைட்டுமே எரியாது. சின்ன அழுத்த வேறுபாடு வந்தா கூட டக்குன்னு லைட் எரியும். அந்த மாதிரி தேவைகளுக்கு யூஸ் பண்ணலாம். எஸ்ஏ கேள்வி இருக்கு, எஸ்ஏ கேள்வியை தான் சொல்றேன். இல்ல எஸ்ஏ கேள்வி சரிதானே, பாஸ் பேப்பர் கேள்வி நீங்க செய்யலாம். சாதாரணமா பொதுவாக நம்ம யூஸ் பண்ற ஒப்பம்புகளுக்கு, செயற்பாட்டு விரியலாக்கிகளுக்கு 10/5 இல்லாட்டி அதை விட கூடவா இருக்கும், அதை விட குறைவாகவும் இருக்கு. சாதாரணமா 10/5 வரிசையில 10/5. அது முக்கியமான ஒரு சிறப்பம்சம். மிகப்பெரிய திறந்த தடநயம் இருக்கும். ரைட்டா? அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு தடை மிகப்பெரியது. பெய்ப்பு தடைன்னா என்னன்னு சொல்றேன், போடுங்களேன். செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு தடை மிகப்பெரியது. ஞாபகம் தேவை, விளங்கிருச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். கவனிங்க, பெய்ப்பு தடைங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த இன்புட்ல இருக்க தடை இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா, இன்புட்ல உள்ள தடை பெருசா இருந்தா நம்மளுக்கு தெரியும் தானே, தடை எங்க கூட இருக்கோ அங்கதான் அழுத்தம் நல்லா விழும். அப்ப பெய்ப்பு தடை இன்புட்ல பெருசா இருக்குன்னு சொன்னா, நம்ம இதை ஏதோ ஒரு சுற்றுல நம்ம இதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த பெய்ப்பு தடையில விழுற அழுத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். பெய்ப்பு தடையில விழுற அழுத்தம் ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த ஒப்பம் இன்புட்ல பெரிய அழுத்தத்தை வாங்கும், பெரிய அழுத்தத்தை
வாங்கும். இழப்பு இல்லாம பெரிய ஒரு அழுத்தத்தை நல்லா வாங்கும். அப்ப இவருக்கு வழங்கப்படுற அழுத்தம், இந்த வயருக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் விழுற அழுத்தத்தை விட இவர் மிகப்பெரிய தடையினால இவர் மிகப்பெரிய அழுத்தத்தை வாங்குவார். சரியா? அப்போ செயற்பாட்டு விரியலாக்கி வினைத்திறனாக இன்புட்ல அழுத்தத்தை வாங்கும். நியாயம் தானே? புரியுதா? ஆமாண்ணா. புரிஞ்சுதானே? அப்ப நான் வந்து நோட்டை சொல்றேன், அப்ப நீங்க எழுதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். முதல்ல எழுதுங்க, லட்சியமான ஒரு செயற்பாட்டு விரியலாக்கிக்கு பெய்ப்பு தடை முடிவிலியாக இருக்கும். லட்சியமானதுக்கு முடிவிலி பெய்ப்பு தடை இருக்கும். சரியா? சாதாரணமா நம்ம வாங்கி பயன்படுத்துற செயற்பாட்டு விரியலாக்கிகளுக்கு 10�6 இருந்து 10�12 வரிசையில காணப்படும். சரியா? நல்ல பெரிய தடைகள் 10�6 இருந்து 10�12 அளவுக்கு தடைகள் காணப்படும். ஓகேவா? இதனால் என்ன நன்மை? எழுதுங்க. இதனால் பெய்ப்பிற்கு கிடைக்கும் அழுத்தம் மிக பெரியதாக காணப்படும். ஏன்? பெரிய பெய்ப்பு தடை. அப்ப நிறைய அழுத்தம் பெய்ப்புல விழும். அந்த விழுற அழுத்தத்தை செயற்பாட்டு விரியலாக்கி வாங்க போகுது. அப்ப நிறைய அழுத்தம் விழுந்தால் நிறைய அழுத்தத்தை செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்கும். இப்ப எழுதுங்க. இதனால் பெய்ப்பிற்கு கிடைக்கும் அழுத்தம் மிக பெரியதாக காணப்படும். சரிண்ணா. சரியா? நீங்க வேணா ஷார்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. மத்த அந்த கனெக்ஷன்ல, வயர்ல, அது இதுல எல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதுல உள்ள அழுத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன அழுத்தங்கள் விழும். ஆனா இவர் பெரிய தடையா இருக்கிறதால மேக்சிமம் அழுத்தம் பெரிய தடையில தான் விழும். சரியா? அதை வேணா நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, அது புரியாட்டி பரவாயில்ல, அப்படி கேள்வி வராது. பெய்ப்பு அழுத்தம் மீதான செல்வாக்கு இழப்பு. அதாவது இவர் ஒரு பெரிய செல்வாக்குல இருக்கதால தான் இவருக்கு நிறைய அழுத்தம் கிடைக்குது. இவர் பெரிய செல்வாக்குல இருக்கதால தான் மத்தவங்கள விழுற அழுத்தம் எல்லாம் குறைவா இருக்கு. சரியா? அப்படி மத்தவங்கள விழுற அழுத்தங்கள் தான் இழப்புகள். நம்ம ஏதோ இன்புட்டை கொடுக்குறோம், அது வயர்ல உள்ள தடையில விழுந்தா வேலை இல்லையே, அது இழப்பு. அப்ப அந்த இழப்பு இவருக்கு பெரிய தடை இருக்கதால குறைக்கப்படுது. அதை எப்படி சொல்லலாம்னா, பெய்ப்பு அழுத்தம் மீதான செல்வாக்கு இழப்பு குறை. பெய்ப்பு அழுத்தம் மீதான செல்வாக்கு இழப்பு குறை. புரிகிறதா? ஆமாண்ணா. சரியா? அடுத்த சிறப்பம்சம், பயப்பு தடை மிகச் சிறியது. பயப்பு தடை மிக சிறியது. லட்சியமானதா தான் எவ்வளவா இருக்கும்? 0 இருக்கும். மறையில தடை வருமா? இல்ல தானே? அண்ணா, அது பெயப்புக்கும் பயப்புக்கும் மாறுமாண்ணா? பெய்ப்புக்கு மிக பெரிய தடை, பயப்புக்கு மிக சரி. சிறிய தடை. சரிதானே? அப்ப அந்த சொல்லுங்க. அதுக்கு லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கிகளுக்கு திறந்த தடனையும் முடிவிலின்னு எழுதியிருக்கேன். ஆமா, அதுக்கு இல்ல திறந்த தடனயம் முடிவிலி. ஏன்? 0 சின்ன பெருமான முடிவில் பெருசுனால திறந்த தடனயம்னா அவர் தானே பெருப்பிச்சு கொடுக்குற காரணி, அத்தனை மடங்காக்கி தானே கொடுப்பாரு. சரிண்ணா. அப்போ விரியலாக்கம் நல்லா நடக்கணுமா இருந்தா 0வா இருந்தா சரி வருமா? தடநயம் 0வா இருந்தா என்னது, நம்ம என்ன சிக்னல் கொடுத்தாலும் அவுட்புட்ல 0 தான் வரும். அப்ப நல்ல விரியலாக்கம் கிடைக்கணுமா இருந்தா பெரிய ஒரு தடநயம் இருக்கணும். அப்ப லட்சியமான ஒரு ஒப்பம்புக்கு தடநயம் மிக பெருசா முடிவிலியா இருக்கும். சரிண்ணா. அது சரி. அதே மாதிரி பெய்ப்பு தடை முடிவிலியா இருக்கும். பெய்ப்பு தடை பெருசுனா என்ன நன்மை? நம்ம ஏதாவது இன்புட்டை கொடுக்கும்போது அந்த இன்புட் அழுத்தம் முழுசையுமே செயற்பாட்டு விரியலாக்கி வாங்கும். எங்கேயுமே இழக்கப்படுறது கொஞ்சமா இருக்கும். முழுமையான இன்புட்டையும் அவர் வாங்கி எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தடை பெருசு, அதுல நிறைய அழுத்தம் இருக்கும். புரியுதா? அப்ப பயப்பு தடை மிக சிறியதா இருக்கும்னு சொல்றோம். அப்ப என்ன நன்மை? இதனால என்ன கிடைக்கும்? பயப்புல வார அழுத்தத்தை இவர் வச்சுக்க மாட்டார். ஏன்? தடையே இல்லையே. இங்க இவர்ல விழுறதுக்கு தடையே இல்லை. அப்ப இவர் வச்சுக்க மாட்டாரு. பயப்புல வார அழுத்தத்தை முற்று முழுதா வெளியே கொடுத்து விட்டுருவார். புரியுதா? தடை பெருசாக பெருசாகத்தான் விழுற அழுத்தம் பெருசா. இவர்கிட்ட பயப்பு தடை சின்னது. அப்ப பயப்புல வர அழுத்தத்தை இவர் வச்சிருக்க மாட்டாரு, அப்படியே வெளியில கொடுப்பாரு. அவுட்புட்ல அப்படியே கொடுத்துருவார். புரியுதா? புரியுதானே விஷயம்? அப்ப லட்சியமான ஒரு செயற்பாட்டு விரியலாக்கியா இருந்தா 0வா இருக்கும். நான் அப்படி ஒருத்தர் இல்ல. சாதாரணமா நம்ம கடையில வாங்கி யூஸ் பண்ற செயற்பாட்டு விரியலாக்கிகள் 100 ஓம்ல இருந்து ஒரு 200 ஓம் வரைக்கும் காணப்படும். பயப்பு தடை ரொம்ப சின்னது. சரிதானே? அப்ப கீழே எழுதுங்க. இதனால் பயப்பு அழுத்தத்தை வெளிச்சுற்றுக்கு வழங்கும் போது உயர் வினைத்திறன் காணப்படும். இவர்கிட்ட தடையே இல்லை. அப்ப இவர்ல அழுத்தமே விழாது, அப்படியே வெளியில தான் விடும். இவர் வச்சுக்க மாட்டார். இவர் ஒரு அழுத்தத்தை வச்சுக்க மாட்டார், அப்படியே வெளியே அனுப்பி விட்டுருவார். இவர்கிட்ட பயப்பு தடை சிறியதாக இருப்பதால். பெய்ப்பு தடை பெரியதாக இருப்பதால் என்ன நன்மை? வழங்குற இன்புட் அழுத்தத்தை, பெரிய அழுத்தத்தை இவர் வாங்கிக்குவார். அப்ப அந்த இழப்புகள் எல்லாமே புறக்கணிக்கத்தக்கது. பெரிய அழுத்தத்தை இவர் வாங்குவார். பெய்ப்பு தடை பெருசா இருக்கதால். பயப்பு தடை சின்னதா இருக்கதால இவர் வச்சுக்கவே மாட்டாரு. அவுட்புட்ல வர அழுத்தம் ஃபுல்லாவே வெளியே கொடுத்து விட்டுருவார். விஷயம் விளங்குதா? ஓகே. சரியா? எழுதிட்டீங்களா? சரி. இப்போ ஒரு தலைப்பு போடுங்க. கம்பரேட்டர், அதாவது வோல்ட்டளவு ஏகபாணி அல்லது வோல்ட்டளவு ஒப்பாளின்னு சொல்றது, ஒப்புளி ஆளி அப்படின்னு சொல்லுவதுண்டு. தலைப்பு வோல்ட்டளவு
ஏகபாணி அல்லது வோல்ட்டளவு ஒப்பாளி. சரியா? இவர் அவ்வளவு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. படத்தை போடுங்க, அதே படம் தான். நம்ம புதுசா படிக்கும் போது தான் எல்லாம் புதுசா வித்தியாசமா தெரியும். போக போக எல்லாம் சிம்பிள் ஆயிடும். இதை வி மைனஸ் தான் போடுறது, நான் இங்கே V2ன்னு குறிக்கிறேன். இது V1. அவுட்புட் எங்க இருக்கும்? இது ரெண்டுக்கும் இடையில தான் அவுட்புட் பிறக்கும். அவுட்புட் அழுத்தத்தை V1 சொல்லுவோம். இந்த படத்தை போடுங்க, அதே படம் தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. சரி, இதுக்கு இங்கிலீஷ் பேரையும் போட்டுக்கோங்க, கம்பரேட்டர். சரிண்ணா. சரியா? ஓகே, எழுதுங்க. நிரம்பல் நிலைகளில் ஒன்னாவது V1 V2வை விட பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. V அவுட் எவ்வளவு? நிரம்பல் நிலை V1 V2வை விட பெருசு. இப்ப V அவுட் எவ்வளவு சொல்லுங்க? பிளஸ் VS போட்டது சரியா? ஆமாண்ணா. V1 V2வை விட சின்னதா இருந்தா V அவுட் எவ்வளவு? மைனஸ் -VS. நிரம்பல் நிலையில -VS இருக்கும். ரைட்டா? இந்த இயல்பை பயன்படுத்துறது தான் கம்பரேட்டர். எப்படி பயன்படுத்துவோம்னா, ஒரு சுற்று போடுறேன் பாருங்க. சரி, இதை எழுதுங்க. ஒன்னாவது V1 V2 விட பெருசா இருந்தால் V அவுட் வந்து +VS. ரெண்டாவது V1 V2 விட சின்னதா இருந்தால் V அவுட் வந்து -VS. இவ்வியல்பை பயன்படுத்தும் முகமாக உருவாக்கும் செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றுக்களே வோல்ட்டளவு ஒப்பாளி அல்லது ஏகபாணி எனப்படும். சரிண்ணா. சரியா? உதாரணம்னு போட்டு இந்த படத்தை வரைங்க, இந்த சுற்றை வரைங்க. இவர் யாரு? LED. சரி, படத்தை வரைங்க, நம்ம பேசுவோம். சரிண்ணா. ஓகே, எனக்கு சொல்லுங்க. V1 V2 விட பெருசா இருக்கு, இந்த சுற்றுல என்ன நடக்கும்? V out வந்து +VS. ஆமா, அதுக்கப்புறம் +VS இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க +VS, இது எவ்வளவு? 0. அப்ப இங்க +VS, கீழே 0. கரண்ட் இப்படி ஓடும். அதே மாதிரி இந்த பாதையில இப்படி ஓடவும் ட்ரை பண்ணும். ஆனா இந்த இருவாயி அந்த கரண்ட் ஓடுறதுக்கு விடும். அந்த இருவாயி கூட கரண்ட் ஓடும் போது என்ன லைட் எரியும்? இது ரெட் கலர் லைட்டா இருந்தா லைட் R, அதாவது ரெட் லைட் எரியும். ஆனா இந்த பாதையில இப்படி ஓட பார்க்கும். இந்த இருவாயி விடுமா? விடாது. அப்ப கிரீன் கலர் லைட் எரியாது. அப்ப இந்த சுற்றுல V1 விட V2 சின்னதா இருந்தா, அதாவது V1 V2 விட பெருசா இருந்தா ரெட் கலர் லைட் எரியும். ரெண்டாவது, நீங்க அழுத்தத்தை மாத்தி V1 V2 விட சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன? இங்க இருக்க அழுத்தம், அதை வேற பென்ல போடுவோம். இங்க இருக்க அழுத்தம் -VS வரும். அது -VS இருந்தா கீழே 0, மேல -VS. மின்னோட்டம் எப்படி ஓட ட்ரை பண்ணும்? கீழே இருந்து மேல போக ட்ரை பண்ணும். ரெண்டு பாதையிலுமே ட்ரை பண்ணும். ஆனா அந்த ரெட் கலர் லைட் போறதுக்கு விடுமா? விடாது. அப்ப அந்த லைட் எரியுமா? எரியாது. ஆனா அந்த கிரீன் கலர் லைட் தனக்கு ஊடாக மின்னோட்டத்தை அனுமதி. ஆகவே கிரீன் கலர் லைட் எரியும். அப்ப கிரீன் LED ஒளிரும். புரிகிறதா? அப்ப எப்படி அந்த V1லயும் V2லயும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி ரெட் கிரீன் லைட்டை மாத்தி மாத்தி நம்மளால எரிய வைக்க முடியும். இதைத்தான் சொல்றது வோல்ட்டளவு ஒப்பாளி. புரியுதா? ஒரே டிவைஸ் தான், ஆனா ரெண்டு அவுட்புட்டை நம்மளால எடுக்க முடியும். தெரியுதா? இதே மாதிரி எஸ்ஏ கேள்விகள் இருக்கு. அப்படியே ரெட் லைட் கிரீன் லைட் போட்டு அப்படியே எஸ்ஏ கேள்விகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? கஷ்டமா? லேசு தானே? ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. எல்லா பாடமே ஈஸி தான். அது நம்ம படிக்கிற விதத்துல தான் தங்கி இருக்கு. சரி, இது வந்து கம்பரேட்டர், ஏகபாணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தமிழ் வார்த்தையை விட இங்கிலீஷ் வார்த்தை தான் கொஞ்சம் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒப்பாளின்னு சொல்லுவது உண்டு. பேப்பர்ல ஒப்பாளி, ஒப்புளியாளி அப்படியெல்லாம் வார்த்தைகளால தந்திருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்குது நல்லா. சரியா? போட்டீங்களா எல்லா விஷயமும்? ஓகே, அடுத்த தலைப்பு போடுங்க. செயற்பாட்டு விரியலாக்கியை திறந்த தடநிலையில் ஆழியாக பயன்படுத்தல். செயற்பாட்டு விரியலாக்கியை திறந்த தடநிலையில் ஆழியாக பயன்படுத்தல். இங்கேயும் ஒரு கதையுமே கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம். இது நம்ம விட்டு செயற்பாட்டு விரியலாக்கி அவுட்புட்ல ஒரு இருவாயை போட்டு விடுறேன். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில தான் அவுட்புட் எடுக்க வரும். இது நம்ம விட்டு V2, இது V1. இதுக்கு சோர்ஸ் வோல்டேஜ் +VS -VS. ஓகேவா? V1 V2 விட பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட்ல சிக்னல் வருமா? வராது. நிரம்பல் நிலை வரும். அவுட்புட்லனா இருவாய கடந்து வருது. அப்போ வரும். எப்படி வரும்? இங்க இருக்க V அவுட் V1 V2 விட பெருசா இருந்தா +VS வரும். இந்த இருவாயை அந்த நேர அழுத்தத்தை இந்த பக்கமா போக விடும். இந்த பக்கம் நீங்க ஏதோ ஒரு லைட்டை போட்டு வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்படியே ஒரு லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இந்த இருவாயி போக விடும். இருவாயி போக விட்டா இந்த லைட் என்ன செய்யும்? ஒன்னா. இதே V1 V2 விட சின்னதா இருந்தா என்ன நடக்கும்? அவுட்புட்ல வர்றது -VS இருக்கும். அப்ப கரண்ட் இப்படி ஓடி இருக்கணும். ஆனா இப்படி ஓடுறதுக்கு இந்த இருவாயி விடுமா? விடாது. அப்ப அந்த மின்னோட்டம் ஓடாது. ஆகவே இந்த லைட் எரியாது, அதாவது ஆஃப். புரிகிறதா? அப்ப நிரம்பல் நிலையில செயற்பாட்டு விரியலாக்கிய V1 V2 அழுத்தங்களை மாற்றி ஆழியாகவும் பயன்படுத்தலாம். விஷயம் விளங்குதா? தேவையான விஷயங்கள் நோட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்னன்னா செயற்பாட்டு விரியலாக்கில திறந்த தடநயம் பத்தி எல்லாமே பேசிட்டோம். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலான 2-3 விஷயங்கள் தான் பேச போறோம். முதல்ல சப்ஹெட்டிங் ஒன்று போடுங்க. 741 ஒப்பேம்ப்.
741 செயற்பாட்டு விரியலா. அது அவர்கிட்ட பேரு. சரிதானே? 741ங்கிறது அவர்கிட்ட பேரு. இந்த ஒப்பம்ப் எப்படி இருக்கும்னா, இதுதான் 741 ஒப்பம்ப். இந்த படத்தை போட்டுக்கோங்க. சாதாரண ஒரு ஐசி மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இதுலயும் பாருங்க, ஒரு வெட்டு இருக்கு, ஒரு குற்று இருக்கு இல்லையா? சாதாரண ஒரு ஐசி. சரி அண்ணா. அதுக்கு பக்கத்துல இந்த படத்தையும் போட்டுக்கோங்க. எண்ணிட்டு இந்த ஒப்பம்பை வரைஞ்சா இப்படி இருக்கும். அப்ப நம்ம படத்துல இவர் 1வது, இவர் 2வது, இவர் 3வது, இவர் 4வது, அடுத்து 5 வந்து அங்கெங்கேயோ இருக்கும். 6, 7, 8 இப்படி இடஞ்சுழியில இப்படி வரும். சரியா? இப்படிதான் ஒரு 741 ஒப்பம்ப் காணும். அது அந்த உள்ளுக்கு பாருங்க, ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி இருக்கு படம். அதெல்லாம் சரியா போட்டுக்கோங்க, சரியா முடிவிடங்களுக்கு. சரி அண்ணா. சரியா? எழுதுங்க. முதலாவது பாயிண்ட், 1 தொடக்கம் 7 வரையான முடிவிடங்கள் பயன்பாட்டுக்கு உரியன. 1 தொடக்கம் 7 வரையான முடிவிடங்கள் பயன்பாட்டுக்கு உரியன. என்னடா இதுல 5க்கு தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2, 3, 4, 7, 6 அதுக்கு மட்டும் தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ளதுக்கு பயன்பாடு இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு யோசிப்பீங்க. 2, 3 இன்புட்டு, 4ம் 7ம் சோர்ஸ்க்கு கொடுக்கறது, 6 வந்து நம்மகிட்ட அவுட்புட்டு. அப்ப அந்த 1, 5 யாரு? 1, 5க்கு பிரயோசனம் இருக்கு, ஆனா நம்மளுக்கு சிலபஸ்ல தான் இல்ல. சரிதானே? நான் போடுங்க பிராக்கெட்ல 1, 5 முடிவிடங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ். நான் என்ன சொல்றேன் என்னன்னா, இந்த செயற்பாட்டு விரியலாக்கி கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணாமலே வச்சால் சின்ன சின்ன அழுத்த சிக்னல்ஸ், அத நாய்ஸ்ன்னு சொல்றது, சின்ன சின்ன நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம இன்புட்ல பிளஸுக்கும் மைனஸுக்கும் வித்தியாசம் வந்தா தானே அதை ஆம்பிளிஃபை பண்ணி வெளியே காட்டணும். ஆனா வித்தியாசம் ஒண்ணு இல்லாமலே ஆம்பிளிஃபை பண்ணி வெளியே அவுட்புட்ல ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது வந்து உள்ளுக்கு இருக்க நாய்ஸால வருது. அப்படி நாய்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற செயற்பாடுகள் எல்லாமே பிழைச்சு போகும். அப்ப அதை ரீசெட் பண்றதுக்காக 1க்கும் 5க்கும் இடையில ஒரு அழுத்தத்தை கொடுத்து வச்சிருப்போம். சரியா? இப்படி ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்து நம்ம அதை ரீசெட் பண்ண முடியும். சரியா? 1க்கும் 5க்கும் பிரயோசனம் இருக்கு, ஆனா நம்மளுக்கு தேவைப்படாது. அது அவுட் ஆஃப் சிலபஸ். 1ல இருந்து 7 வரைக்கும் முடிவிடங்கள் பயன்படுத்தக்கூடியது. சரி, அப்ப இங்க 8வதா ஒரு முடிவிடம் இருக்கு. அது எதுக்கு இருக்கு தெரியுமா? அது எதுக்கும் இல்ல, சமச்சீர் தன்மைக்காக, அழகுக்காக தான் இருக்கு. இந்த பக்கம் 4 இருக்கு, அந்த பக்கம் ஒரு 4 வைக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான் 8 இருக்கு. அழகுக்காக தான் 8வது இருக்கு. அதுல எந்த பிரயோசனமும் இல்லை. என்ன பிரயோசனம்னு சொன்னா, இப்ப அந்த ஐசிய பொருத்துற இடம் இருக்கும் இல்லையா, அந்த பொருத்துற இடத்துல துளை துளையா இருக்கும். இப்படி அந்த துளைகளுக்குள்ளதான் சரியா அந்த கால்லாம் பொருந்துற மாதிரி உள்ளுக்கு வச்சு அழுத்தணும். அப்ப இந்த 8வது இடத்துல ஒரு கால் வைக்காட்டி இது வந்து எம்டியா திறந்த நிலையில இருக்கும். அப்ப டஸ்ட் எல்லாம் உள்ளுக்கு போயிடும். அப்ப வேற ஏதாவது ஐசியை கொண்டாந்து அங்க போடும்போது சிக்கலா வரும். 8லயும் பிரயோசனம் இருக்க வேற ஒரு ஐசியை கொண்டாந்து போட போறீங்கன்னு வைங்களேன், அப்ப உள்ளுக்கு டஸ்ட் எல்லாம் போயிட்டா அந்த துளை வந்து வேலை செய்யாம போயிடும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக, அதை வந்து மூடி வைக்கிறதுக்காக, ஒரு சமச்சீர் தன்மையை பேணுறதுக்காக மட்டும்தான் அந்த 8ங்கிற முடிவிடம் இருக்கு. சரியா? அது ஒன்லி ஃபார் அழகு. அதனால எந்த பிரயோசனமும் இல்லை. ஓகேவா? அடுத்தது இந்த வி சாஸ் இருக்கு இல்லையா, வழங்கல் வோல்டளவு. அது யாருக்கும் கொடுக்கணும்? 4ங்கிற காலுக்கும் 7ங்கிற காலுக்கும் தான் நம்ம வழங்கல் வோல்டளவு கொடுக்கணும். இந்த வழங்கல் வோல்டளவு +−5 வோல்ட் இருந்து +−15 வோல்ட் வரைக்கும் வழங்கலாம். சரியா? +−5 வோல்ட் இருந்து +−15 வோல்ட் வரை வழங்கலாம். அடுத்தது இந்த 741 ஒப்பம்பினுடைய தடநயம் 10/5 காணப்படும். தடநயத்துக்கு அலகு கிடையாது. வோல்ட் அளவு இன்புட்ல இருக்கும், வோல்ட் அளவு தான் அவுட்புட்லயும் வரும். தடநயத்துக்கு அலகு கிடையாது. 741 ஒப்பம்பிட்டு தடநயம் 10/5 இருக்கும். இதோட முடிப்போம். இவ்வளவுதான் பாடம். அடுத்து மூடிய தரநிலை படிக்கணும். அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. சரி, நீங்க எஸ்ஏ கேள்விகள் நிறைய ட்ரை பண்ணலாம்.